கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அந்த சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளில் நம்ம ஒரு குடும்பமாய் கூடி தேவனுடைய வசனங்களை நாம் தியானம் செய்ய தேவன் தந்த இந்த நேரத்துக்காக பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாடத்தை நம்ம போகலாம். 1ஆம் அதிகாரம் 1-5 வருஷம் நம்ம படித்தோம். என்ன படித்தோம் இந்த ஓசியால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது ஓசியாவும் கோமாருடைய ஒரு ஸ்டோரி. அப்போ இது உண்மையாகவே ஓசியா கோமாருடைய ஒரு கதையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அது ஓசியா கோமாரை பற்றி இருக்கிற கதை இல்லை. யார் பற்றி கதைங்களா? அது இஸ்ரேலும் தேவனை பற்றி இருக்கிற ஒரு ஸ்டோரி அது. அப்போ அங்கே ஒவ்வொரு விஷயம் என்ன இருக்குதுங்களா, அங்கே அந்த கோமான்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் அங்கே அப்பா டிப்லான்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓசியான்னு சொல்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குது. அப்புறமா என்ன அங்கே தேவன் செயல்படுத்த போகிறாரு அதெல்லாம் என்ன பண்ண நம்ம 5 மட்டும் நம்ம படிச்சிருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் எல்லாமே மறந்துட்டு இருப்பீங்க, அதனால ரிப்பீட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஓசியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்று பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. ஓகே, நம்ம 5 படிச்சுட்டோம். 5 எஸ்ரீல் படிச்சீங்களா? எஸ்ரீல் என்ன மீனிங்கு? எஸ்ரீலுடைய பள்ளத்தாக்குல தேவன் இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம் செய்ய போறாரு அப்படின்றது 5ல் நம்ம முடிச்சிட்டோம். அப்ப இது ஓசியா அப்புறம் கோமாருக்கு பிறக்கிற 2வது பிள்ளை. அந்த பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லோரு ஹாமா. அந்த லோரு ஹாமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னங்களா? நோ மர்சி, இல்லைன்னா நோ பிட்டி, இதான் அந்த வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம். அப்போ நம்ம இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் வேசி மார்க்கத்தில் நடக்கிறதுனால நம்ம அதுவும் படிச்சிருக்கிறோம். வேசி மார்க்கம் சொல்றது ஒரு லிட்டரலான வேசி மார்க்கம் அல்ல. யெகோவா தேவனை விட்டுட்டு இங்க அந்நிய தேவனை ஆராதிக்கிறது தேவன் எப்படி என்றாரு அப்படின்னாக்கா ஒரு வேசி மார்க்கம்னு என்றாரு. அப்போ இந்த ஜனங்கள் யெகோவா தேவனை விட்டுட்டாங்க, அந்நிய தேவர்களை அவங்க ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அந்நிய தேவரை ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ப்ராஃபிட் தேவன் என்ன பண்றாரு, இவங்களுக்குள்ள யூஸ் பண்றாரு. அந்த 2 ப்ராஃபிட் யாரு? ஒன்று ஓசியா, அப்புறமா ஆமோஸ். முதல்ல ஆமோஸ் யூஸ் பண்றாரு, அப்புறமா ஓசியா அவரு யூஸ் பண்றாரு. இந்த 2 ப்ராஃபிட்டும் இந்த இஸ்ரேலுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ற ஒரு ப்ராஃபிட்ஸ். அப்போ இந்த 2 ப்ராஃபிட் சொல்லி இவங்க கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க தெரியும் தேவனுக்கு. கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜெஸ்ரீல், இந்த இஸ்ரேலுடைய ராஜ்யத்துக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வர போறேன், அதாவது நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது லோருஹாமா, அப்படின்னா இஸ்ரேல் முடிவு மாத்திரமல்ல, இந்த இஸ்ரேல் என்ன இழந்துருவாங்க, தேவனுடைய இறக்கத்தையும் இழந்துருவாங்க. பாருங்க, ராஜ்யம் இழக்கிறது வேற, இறக்கம் இழக்கிறது வேற. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது 10 கோத்திரத்தை பத்தி இருக்கிற விஷயம். 2 கோத்திரம் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்ப இந்த 2 கோத்திரம் ராஜ்யம் இழந்தாங்களா, இறக்கத்தை இழந்தாங்களா? அவங்க நெபுக்கத்நேச்சர் கீழ அடிமையில போகும்போது ராஜ்யம் போயிடுச்சா, இறக்கம் போயிடுச்சா? பாருங்க, ராஜ்யம் தான் போயிடுச்சு. தேவனுடைய ஜனம் சொல்ற இறக்கம் என்ன இருக்குது அவங்களுக்கு? இன்னும் அது கண்டினியூ ஆகுது. தேவனுடைய ஜனம் சொல்ற அந்த இதுவும் கண்டினியூ ஆகுது. அவங்களுக்கு இன்னும் இறக்கமும் இருக்குது. அந்த இறக்கம் இருக்கிறதுனால தான் 70 வருஷத்துல அவங்க வாபஸ் வருவாங்கன்னு சொல்லி முன்குறித்த இறைவன் என்ன பண்ண தேவனை முன்னாடி சொல்லிட்டாரு. நீங்க 70 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்க வாபஸ் இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு சொல்றது என்ன காமிக்குதுனாக்கா தேவன் இன்னும் அந்த ஜனத்துக்கு மேல இறக்கத்தை வச்சிருக்கிறாரு. இன்னும் அவங்க தேவனுடைய ஜனம் தான். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 10 கோத்திரம் தேவனுடைய இறக்கத்தை இங்க இழக்கிற ஒரு ஸ்டேஜ். அப்போ இந்த ஜனங்கள் தேவனுடைய இறக்கத்தை இழந்துட்டாங்க. சில வருஷம் வாசிக்கலாம் பாருங்க சம்பந்தப்பட்டு. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவர்கள் செய்கிறவைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். தேவன் இங்க ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த யாக்கோபு ஜனங்கள் செய்திருக்கிற எதுவுமே என்ன பண்ணல தேவனே, எதையுமே அவரு மறக்கல. அப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? பாசிட்டிவா சொல்றாரா? ஜனங்க ரொம்ப நன்மைகள் செய்திருக்கிறாங்க, இந்த எந்த நன்மைகள் என்ன பண்ண நானே மறக்கல, அப்படி பாசிட்டிவா சொல்றாரா? அடுத்த வருஷம் படிங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. இதன் நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும். புரியுதுங்களா? இந்த ஜனங்கள் செய்த எந்த கிரியையும் யெகோவா தேவன் மறக்கல. அது மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா பாருங்க, தேசம் என்ன ஆகுங்களா? தேசம் அதிரும், அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கும். பாருங்க, அதோடைய குடிகள் எல்லாம் துக்கிக்கும், எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வெல்லும். புரியுதுங்களா? அப்புறம் என்னங்களா, இந்த இஸ்ரேலுக்கு ஒரு ஆபத்து. இது ஓசியாக்கு முன்னாடி இருக்கிற தீர்க்கதரிசி ஆமோஸ் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதுக்கு என்ன இருக்குது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணியிருக்கிற எல்லா கிரியையும் தேவன் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அந்த கிரியைக்கு ஏற்ற பலன் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் வாபஸ் கொடுப்பாரு. அது என்ன கொடுப்பாருன்னாக்கா, இந்த ஜனங்கள் அடிமைக்குள்ள போயிடுவாங்கன்றதுதான் இங்க பேசுறாரு. அதுல பாருங்க 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனதினாலும் அங்கே அவர்களை கொண்டு போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். தேவனுடைய இறக்கம் எவ்வளோ அவங்களை விட்டு நீங்கி போயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த ஜனங்கள் எல்லாம் அடிமைக்கு போயிடுவாங்களாம். அடிமைக்கு போனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்றது அப்படின்னாக்கா, அந்த அடிமையில இருக்கிற ஜனத்துக்குள்ள அவருடைய பட்டயத்தை அனுப்புவாங்களாம். அந்த பட்டயம் என்ன பண்ணுவான், அடிமைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாருங்க அங்கவே கொண்டு போடுமா. தேவனுடைய பார்வை அவங்க மேல இருக்கும். அந்த பார்வை அவங்களுக்கு நன்மைக்கென்று இருக்காது, தீமைக்கென்று இருக்கும். அப்படின்னா தேவனுடைய இரக்கத்தை இழந்த ஜனத்துடைய நிலைமை தான் இங்க என்ன பண்றாரு, இந்த அந்த பெண்ணு குழந்தை பொறுத்திருக்கிறத தேவனாக காட்டுறாரு. பாருங்க, இதுல இன்னும் நம்ம யோசிக்கலாம். இப்போ முதல் குழந்தை ஆண் குழந்தை, அது நம்ம படிச்சோம், அது ஓசியாக்கு பிறந்து இருக்குது. முதல் குழந்தை ஜெஸ்ரீல் சொல்றது, அது ஓசியாக்கு பிறந்திருக்கிற குழந்தை. ரெண்டாவது குழந்தை லோருஹாமா, இது என்ன ஆகல, இது ஓசியாக்கு பிறக்கல. மூணாவது குழந்தை லோஹமி, இது என்ன ஆகல, ஓசியாக்கு இது கூட பிறக்கல. இதை நம்ம அடி படிச்சுட்டோம். அப்போ ரெண்டாவது குழந்தை, இப்போ பாருங்க இந்த ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை, அப்புறம் பெண் குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தை. ஏன் இந்த ஆர்டர் ஏன்? தேவன் இந்த ஆர்டர் இங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, குழந்தை கொடுத்துருக்காங்களா? அந்த ஆர்டர் மாறி இருக்கலாம்ல. முதல் பெண் குழந்தை, அப்புறம் ஒரு ஆண், அப்புறம் ஒரு ஆண், அப்படி வரலாமா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆண் அப்புறம் ஒரு பெண்ணு, அப்படி வரலாமா? அப்படி வராம ஒரு ஆண் ஒரு பெண்ணு ஒரு ஆண், ஏன் அப்படி வந்துச்சு? அந்த ஆர்டர் ஏன்? ஆர்டர் மாறி இருக்கலாம்ல, ஆர்டர் ஏன் மாறல? சரி, ஒரு பெண் அப்படின்னா என்ன, பெண் அப்படின் போது, பெண் குழந்தை அப்படின் போது என்ன பாருங்க. இப்போ இவங்களுடைய தவறு என்ன, இந்த இசைகளுடைய தவறு என்ன? இங்க பாருங்க, வேசி மார்க்கத்துல போயிட்டாங்க, தேவன் விட்டு வேசி மார்க்கத்துல போயிட்டாங்க. இப்ப இந்த வேசி மார்க்கத்துல போறது யாரு? இப்ப ஆண்கள் போனா சொல்லுவாங்களா, ஒரு ஆண் இந்த மார்க்கத்துக்கு போனாக்கா அவ வேசி மார்க்கத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லுவாங்களா? பாருங்க, பெண்ணுதான் சொல்லுவாங்க. அப்ப நான் ஏன் பெண்ணை யூஸ் பண்றேன் அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த பெண்ணுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் அப்ளைடு, அதெல்லாம் பெண்ணை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாரு. நெக்ஸ்ட் பெண்ணுன்னு போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், ஒரு ஆண், இப்ப நமக்கு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. நீங்க ரொம்ப இறக்கமா யாரை பார்ப்பீங்க? கரெக்ட் தானே? பெண் குழந்தை என்ன பண்ண, ரொம்ப நீங்க வீட்டுல இருக்கிற குழந்தைன்னு இல்லைங்க, சமுதாயத்தை கூட என்ன பண்ணுவாங்க, பெண்ணை தான் கொஞ்சம் சென்சிட்டிவா பார்ப்பாங்க. ஆணை கொஞ்சம் நம்ம சொல்லுவில்ல, ஆண் எப்படின்னா பொழைச்சிக்குவான், பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்சிட்டிவ். அப்படின்னா இறக்கம், அந்த ஜனங்க அந்த பிள்ளை அந்த பிறப்புலயே இறக்கத்துக்கு தகுதியான பிள்ளை. அப்போ இது இறக்கத்துக்கு தகுதியான பிள்ளை பெண்ணு வேசி மார்க்கத்துல போயிடுச்சு, என்ன இழந்துச்சு? அந்த இறக்கத்தை அது இழந்துச்சு ஆச்சுங்களா. அப்படின்னா லோருஹாமான்னு சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் இறக்கத்தை இழந்த ஒரு நிலைமையை காட்டுது. இது 3 பிள்ளைகள் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். படிச்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பாடம் நம்ம லாஸ்ட்ல படிக்கலாம் ஆச்சுங்களா. இப்ப அடுத்த வருஷத்துக்கு பாருங்க, 7ஆம் வசனம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்தேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல்
அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். பாருங்க, அப்ப என்ன சொல்லிட்டாருனாக்கா, இஸ்ரேலுக்கு என் இரக்கம் இல்லை, இஸ்ரேலு முற்றிலும் அழிக்கப்படும் அப்படி சொல்லிட்டாரு. சொல்றாரு, ஆனாலும் யூதா மேல என்னுடைய இரக்கம் இருக்கும். இப்ப தேவன் ஏன் யூதா மேல இரக்கத்தை காட்டுறாரு, ஏன் இஸ்ரேல் மேல இரக்கத்தை எடுத்துட்டாரு, ஏன், என்ன காரணம் என்ன? அப்படி இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, இஸ்ரேலை தண்டிக்கிற அதே நேரத்துல அந்த ஒரு தண்டனை யூதா கூட வரும், அதே நேரத்தில் யூதா கூட தண்டனை வரும். அந்த தண்டனை அதே நேரத்தில் யூதாக்கு வரும்போது தேவன் அங்க யூதாவை காப்பாற்றுவார். புரியுதா? நான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல அங்கே ஆபத்து வரும், ஆனா தேவன் அங்க காப்பாற்றுவாரு. எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னாக்கா, வில்லுனாலும் அல்ல, அம்புனாலும் அல்ல. சிம்பிளா என்னன்னாக்கா, போர் செய்து என்ன பண்றது, ஒரு யுத்தம் செய்து யூதாவை அவர் காப்பாற்றுறது இல்ல, சேனைகளின் கர்த்தர் அதை காப்பாற்றுவார். புரிஞ்சுக்கல இப்போ? அப்ப ஏன் 10 கோத்திரத்துல காப்பாற்றுறத 2 ஏன் காப்பாற்றுறாரு? என்ன வித்தியாசம், 2க்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த 10 கோத்திரம் யெரோபோம்ல ஆரம்பிச்சிச்சு. யெரோபோம் தான் அதனுடைய முதல் ராஜா. அது ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து அது எந்த மார்க்கத்துல போயிடுச்சு அப்படின்னாக்கா, ஆரம்பிச்ச முதல் ராஜாவே அவர் ஆரம்பிக்கும் போது பண்ண ஃபர்ஸ்ட் பாவம் என்னங்களா, விக்கிர ஆராதனை தான். அவர் எப்படி அந்த விக்கிர ஆராதனை ஆரம்பிச்சிருக்கிறாரோ அந்த ஃபுல் ராஜாக்களை நீங்க பாருங்க. ஆகாது எந்த கோத்திரத்தோட ராஜா பாருங்க, எல்லாமே இந்த 10 கோத்திரம் தான். அப்புறம் இந்த 10 கோத்திரம் இந்த விக்கிர ஆராதனத்துல ரொம்ப டாப். ஆனா அதே நேரத்துல நீங்க யூதாவை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அப்புறம் யூதா யோக்கியமெல்லாம் ஒண்ணும் இல்லை, ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா யூதா பத்தி நம்ம சாட்சி படிச்சிருக்கோம். என்ன சொல்ல, யூதா பத்தி சாட்சி சொல்லும் போது படிச்சிருக்கிறோமா, எரேமியா சொல்லுவாரு, படிச்சோமா இங்க, அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, இஸ்ரேலு ஒரு பாவி, அது வந்து அக்னி தேவனை திரும்பி தேடின்னு போயிடுச்சு. அவனுடைய தங்கையோ அவருடைய சகோதரி என்ன பண்ணிட்டா, அவருடைய சகோதரி இதெல்லாம் பார்த்து அவ உணர்ந்து இருக்கணும். அவ உணராம என்ன பண்ணிட்டா, துரோகியா இருக்கிற யூதா இருக்கும்போது யூதாவை சொல்லுவாரு துரோகின்னு, இஸ்ரேல பாவின்னு. ஏன்னா இஸ்ரேலுக்கு தெரியாம, இஸ்ரேலுக்கு அனுபவம் இல்லை, ஒரு பாவம் செய்தா அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரியாது. ஆனா யூதாக்கு என்ன தெரியும், யூதாக்கு விளைவுகள் தெரியும். அந்த விளைவுகளுடைய அனுபவம் என்ன பண்ணிருக்குது, அனுபவத்தை, அந்த அனுபவம் யூதாக்கு வரல. ஆனா அந்த அனுபவத்தை இஸ்ரேல் என்ன பண்ணுது, இஸ்ரேல் அடிமத்துல போட்டு பார்க்குது, இஸ்ரேல் கஷ்டப்படுறது பார்க்குது, இஸ்ரேலுக்குள்ள விளைச்சல் இல்லாத பார்க்குது, எல்லாமே இது பார்த்து என்ன பண்ணுது, இது தெரியும். அப்பனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் இதுதான் முடிவுன்னு யாருக்கு தெரியும், யூதாக்கு தெரியும். ஏன்னா யூதா தன் கண்ணால் அதை பார்த்துருக்குது. அதை சொல்றாரு, நீ வந்து துரோகி, நீ அவ்வளோ பரவாயில்லை, ஆனா நீ துரோகி. ஏன்னா அவளுக்கு தெரியாம பண்ணிட்டா, ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண, நீ அந்த பாவத்துக்குள்ள போனையே. இதை நம்ம என்ன பண்ண, கம்பேர் பண்ணவே இல்லையே நம்மளுக்கு. அப்படின்னா இஸ்ரேல் சொல்றது எல்லா கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாம் ஏன் தப்பா இருக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவர்கள் தப்பா இருக்கிறாங்க. ஏன் தெரியாது, அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. தேவன் யாரும் தெரியாம இருக்கிறதுனால தான் இயேசு யாரும் தெரியாது அவங்களுக்கு. அப்ப தேவனும் இயேசுவும் தெரியாதவர்கள் என்ன, எந்த பாதை இல்ல, ஜீவ மார்க்கத்தை இல்ல. அப்ப அவங்க பாவத்தை என்ன இருக்குது, அது பரவாயில்ல, தேவன் எவ்வளவு பரவாயில்லை. ஆனா நம்ம யாரு, இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் பாபிலோன நாங்க தெரியும், ஏன் இப்படி ஆனாங்கன்னு தெரியும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சிந்தனைன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நல்லா தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நாம் எதுல போவோம், நம்ம கூட அதே பாபிலோனுடைய ஸ்பிரிட் தான். அங்க சரி, அவங்க ஏன் தப்பானாங்க, பாபிலோனே தப்பாகிறதுக்கு முதல் காரணம் என்ன, அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்கள் தானே, எல்லாமே நல்லா தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் வேதமான இருக்கிற நம்ம எல்லாருமே பிகின் பண்ணும்போது நல்லா தானே ஆரம்பிச்சோம். இப்போ நல்லா ஆரம்பிச்ச நாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படியே இருக்கிறோமா, அதே மாதிரி இருக்கிறோமா? இங்க கூட என்ன இருக்குது, அந்த எல்லா பாபிலோன்ல இருக்கிற ஸ்பிரிட் இங்க வருது. என்னன்னா ஜனங்களை ஆளுகை பண்ணணும், ஜனங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஜனங்க நம்ம சொல்றது கேட்கணும், இதெல்லாம் இருக்குதா இல்லைங்களா அங்க? இப்போ அவங்க ஏன் தப்பானாங்க, இந்த சிந்தை தானே. அப்ப இந்த சிந்தை இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்க நம்ம கையில வச்சுக்கணும். அப்ப ஜனங்களை நம்ம கையில வைக்கணும் அப்படின்னாக்கா ஜனத்துக்கு என்ன சொன்னா நம்ம கையில இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு விருப்பமானது சொல்லணும். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி வாழலாம், நீங்க
ஒரு ஜாதிகள் எப்படியெல்லாம் வாழ்றாங்களோ அப்படி நீங்க வாழ்ந்தாலும் பரவாயில்லை. அப்ப இந்த ஃப்ரீடம் என்ன பண்ணிச்சு, அநேக பேரை பாபிலோனுக்குள்ள தங்க வச்சுச்சு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆளுகை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஆவி நமக்குள்ள இன்னைக்கு வருது இல்லையா? இன்னைக்கு நம்ம யாருமே கண்ட்ரோல் பண்றது இல்லையா? யாருமே நம்ம கையில வச்சுக்க நம்ம யோசிக்கிறது இல்லையா? இது அன்சீனா நமக்குள்ள என்ன இருக்குதுங்களா, கண்ணுக்கு தெரியாமல் வெளிப்படையாய் தெரியாமல் நம்ம உள்ள கூட இருக்குது. அப்பனா இந்த பாபிலோன் எதனால கெட்டு போயிடுச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த கெட்டு போன விளைவுகள் என்ன, சத்தியம் தெரியாது, ரட்சிப்புடைய மார்க்கம் தெரியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்ப நாம் தவற நடந்தா நம்ம என்ன சொல்லுவாரு, அவதான் பாவி, நீ யாரு, நீ துரோகி, வித்தியாசம் புரிஞ்சு இப்போ. அப்போ இஸ்ரேலை விட்டுடுவாரு, ஆனா யூதாவை காப்பாத்துவாரு. ஏன் யூதாவை காப்பாத்துவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யூதால வந்திருக்கிற எல்லா ராஜாக்களும் தப்பானவர்கள் அல்ல. அந்த நிறைய ராஜாக்கள் ரொம்ப நல்லவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அது உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, தாவீது ஆரம்பிக்கலாம். தாவீது, யோசபாத்து, எசேக்கியா, இவங்களை யாருங்களா, இவங்களை நல்ல நல்ல ராஜாக்கள். அப்போ இப்போ இஸ்ரேலை தண்டிக்கிற காலத்துல நான் யூதாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றேன். அந்த காலகட்டம் சொல்ல முடியுமா, நான் இஸ்ரேலை தண்டிக்கிற காலத்துல யூதாவை நான் தண்டிக்க மாட்டேன், யூதாவை நான் காப்பாத்துவேன், யுத்தத்தினால் அல்ல சேனைகளின் கர்த்தருடைய வல்லமையினால காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் எந்த ராஜா காலகட்டத்தில் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களால? கோரேஸ் ராஜாவா? யாரு பாருங்க. இப்போ இந்த 10 கோத்திரத்தை பிடிச்சது யாரு? அசிரியா ராஜா. அசிரியா ராஜா பிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது யார்கிட்ட வந்தார் அவரு? எசேக்கியா வந்தாரா? எசேக்கியா என்ன பண்ண வந்துட்டு பயம் கொடுத்துனாரா? அப்ப எசேக்கியா என்ன பண்ணாரு பாருங்க, வஸ்திரத்தை கிழிச்சுன்னு தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெபிச்சு தேவன் ஐசையாவை அனுப்பி என்ன பண்ணாரு, எசேக்கியாவை பலப்படுத்திட்டாரா? பலப்படுத்தினதுக்கு அப்புறமா இவர் வந்தாரா, என்ன சொல்றாரு, உங்க தேவன் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன், இதே தேவனை நம்பி இருந்ததுதான் 10 கோத்திரம், அது என்ன ஆயிடுச்சு, எங்க கையில வந்துச்சு. இந்த 2 கோத்திரம் என்ன பண்ண முடியும் அப்படி பேசினாருங்களா? ஆனா இப்போ அந்த ஒரு யுத்தத்தை தேவன் பாருங்க, நீங்க அதுக்கு பதில் சொன்னதுனால அதுக்கு முன்னாடி எந்த வசதியும் கோட் பண்றது இல்லை. அப்போ அந்த ஒரு யுத்தத்தை தேவன் இந்த யூதாக்கு எப்படி ஜெயிச்சு கொடுத்தாரு பாருங்க. ஒரு தூதர் வச்சு என்ன பண்ணாருங்களா, அந்த அசிரியாவுடைய படையில இருக்கிற மேஜர் மொத்தமாவே 1,85,000 பேர் இல்ல, அந்த லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு ட்ரூப்ஸ் லீட் பண்ற லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க, அந்த லீடர்ஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி லீடர்ஸ் என்ன பண்ணாருங்க, எல்லாரும் தூதர் வெட்டி போட்டாரு. இப்போ அந்த என்ன சொல்ற சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கைடன்ஸ் இல்லாம. அப்ப என்ன ஆச்சு, ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்ல, எல்லாட்ட வாபஸ் போயிட்டாரு. அவர் போயிட்டு ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறாரு அவங்க தேவனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்களை அவரை வெட்டி சாகடிச்சிடறாங்க. அப்ப என்னன்னா, இஸ்ரேலு இந்த ஆபத்து இருந்த அந்த காலகட்டத்துல தேவன் எசேக்கியா போல நல்ல ராஜாக்கள் இருந்ததுனால அந்த இறக்கத்தை இங்க காமிச்சிருக்கிறாரு. அந்த இறக்கத்தை காமிச்சதுனால 10 கோத்திரம் அடிமைக்குள்ள போயிடுச்சு, 2 கோத்திரம் தேவனுடைய இறக்கத்தினால காப்பாற்றப்பட்டுச்சு. ஒண்ணு நல்ல ராஜாக்கள் இருந்த காரணத்தினால. வேற என்ன காரணம், இந்த 2 கோத்திரத்தை தேவன் காப்பாற்றுறதுக்கு வேற என்ன காரணம் பாருங்க. 10 அடிமை காமிச்சாரா, 2 அடிமை காமிச்சாரு. 10 வாபஸ் கொண்டு வந்தாரா, 2 வாபஸ் கொண்டு வந்தாரு. ஏன் 10 வாபஸ் கொண்டு வரல? இன்னொரு காரணம் என்ன, 10 அடிமை போயிடுச்சு, 2 அடிமை போயிடுச்சு இல்ல, 2 வாபஸ் கொண்டு வந்தாரு. ஏன் 10 வாபஸ் கொண்டு வரல? அப்புறம் 2ல அவருடைய நோக்கம் என்ன பாருங்க. ஏன் 2 அவர் வாபஸ் கொண்டு வந்தாரு அப்படின்னா, 2 கோத்திரம் தேவனுடைய ராஜ்யம் சொல்ற அந்த ஒரு மகிமை ஆயிடுச்சு. அது நெபுக்கத்நேசருக்கு எப்போ ராஜ்யம் போயிடுச்சோ அப்ப தெரியல, தாழ்ந்தவனை உயர்த்துவார், உயர்த்தவனை தாழ்ந்துவார், நான் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், புரியுதுல? அப்ப என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரேலு தேவனுடைய ராஜ்யமா இருக்கிற அந்த ஒரு பிளஸிங் பெறப்பட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனா என்ன அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, என்ன சொல்ல, ராஜ்யம் போயிடுச்சு ஆனா தேவனுடைய சொந்த ஜனம். அவங்க எவ்வளவு காலம் சொந்த ஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசுடைய முதல் வருகை மட்டும் சொந்த ஜனம் தான், சொந்த ஜனம் தான். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ற மட்டும் சொந்த ஜனம் தான். 70 ஏடி மட்டும் யார் தாங்க, சொந்த ஜனம் தான். 70 ஏடிக்கு அப்புறம் என்ன பண்றது தேவனே, நீங்கள் ஜனமும் இல்ல பாருங்க. இறக்கம் அவங்க இழந்துட்டாங்க, இவங்களுக்கு இறக்கம் இருக்குது. ஆனா இவங்களுக்கு ஒரே டைமே இறக்கமும் போயிடுது, சொந்த ஜனம் சொல்ற பேரும் இவங்களுக்கு போயிடுது. அதோட என்ன ஆயிடுச்சு, இப்போ
7ஆம் வசனம் முடிஞ்சிச்சு. இப்ப 8க்கு வாங்க. அவள் லோருகாமாவை முளைமறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றார். பாருங்க, இப்போ அந்த மூணாவது குழந்தை. இப்போ அப்ப இந்த 3வது குழந்தை எப்ப பிறக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இந்த லோருஹாமா அந்த குழந்தை வந்து என்ன ஆயிடுச்சுங்களா, பால் குடிக்கிறது விட்டுச்சு. பால் குடிக்கிறது விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு 3வது பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் வந்து லோஹமி. இப்போ இந்த பால் குடிக்கிறது விட்டுட்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இந்த பெண்ணு பால் குடிக்கிறது விட்டுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஏன் அப்படி எடுத்து சொல்லணும்? சரி, பால் குடிக்கிறது விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை யாரு? வளர்ந்துட்டாங்க, புடிச்சு வளர்ந்துட்டாங்க. இப்போ இந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணதுனால தேவன் இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறாரு. இந்த ஜனத்துக்கு இனி இறக்கம் இல்லை. ஏன் இறக்கம் இல்லை? விக்கிரக ஆராதனை தொடர்ந்து செய்யறாங்க. அதாவது தேவனுடைய இறக்கத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ இந்த தொடர்ந்து செய்யறாங்க தெரியுங்களா, இந்த தொடர்ந்து செய்யற இந்த கிரியையில வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆயிடும்? புரியுதா? 2வது குழந்தை பால் குடிச்சு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் குழந்தை, அது இன்னும் குழந்தை. அப்படின்னா விக்கிரக ஆராதனையில இங்க இன்னும் குழந்தை. விக்கிரக ஆராதனை குழந்தையா இருக்கிற இந்த லோருஹாமா என் ஜனம் இல்லைன்றவங்க, இல்லைன்னா என் இறக்கத்துல இல்லைன்றவங்க அதுல அப்படியே வளர்ந்துட்டாங்க. என்ன ஆயிடும்? அந்த விக்கிரக ஆராதனையில என்னுடைய இறக்கம் இல்லாத ஜனங்கள் அப்படின்னு தேவன் சொல்லி அந்த இறக்கம் இல்லாதவர்கள் அந்த இறக்கம் இல்லாத நிலைமையில வளர்ந்துட்டாங்கன்னு என்ன ஆயிடுவாங்க? அடுத்த ஸ்டேஜ் அவங்க வந்துருவாங்க. அப்புறம் இவங்க விக்கிரக ஆராதனையில வளர்ந்து எந்த ஸ்டேஜுக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 3வது ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. அந்த குழந்தை என்ன அப்படின்னாக்கா லோஹமி. அந்த லோஹமிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல, நான் உங்களுடைய தேவன் அல்ல. அப்ப என்ன சொல்லலாம்? டோட்டல் கம்ப்ளீட் ரிஜெக்ஷன். சரி, இப்போ என் ஜனம் அல்ல அப்படின்னு சொன்னாக்கா எப்படி ஒருத்தரை பார்த்து என் ஜனம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்ப ஒருத்தர் என் ஜனம் இல்லைன்னு எப்போ தேவன் சொல்றாரோ அந்த ஜனத்தை என்ன பண்ணிருப்பாரு? ஒரு காலத்துல யாரை பார்த்து என் ஜனம் இல்லைன்னு சொல்றாரோ அந்த ஜனத்தை ஒரு காலத்துல என்ன பண்ணிருப்பாரு? என் ஜனம் சொல்லியிருப்பாருல்ல. இப்போ என் ஜனம் சொல்றது என்னது? என்னன்னு சொல்லாத, இவருடைய என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி யார சொல்லலாம்? மாதிரி இல்ல என்ன செய்துட்டாக்கா இவர்கள் என்னுடைய ஜனம்னு சொல்லலாம். இவர்கள் என் ஜனம் அப்படின்னு இவங்க 2 பக்கம் எதுவுமே நடக்காம சொல்ல முடியுமா என் ஜனம்னு? என்ன அக்ரிமெண்ட் என்ன வேற அப்படி சொல்லலாம்? உடன்படிக்கை, கவர்னன்ட். புரியுதுல்ல? அப்பனா தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கவர்னன்ட் ஆயிருக்கணும். அந்த கவர்னன்ட் என்னவா இருக்கணும்னாக்கா, நீங்கள் என்னுடைய ஜனம், நீங்கள் என்னுடைய ஜனம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை முடிஞ்சிருக்கணும். இப்ப இந்த உடன்படிக்கை செய்துட்டு இந்த உடன்படிக்கைக்கு நியாயம் இருக்குல்ல, அந்த நியாயத்தை இவங்க மீறிட்டாங்க அப்படின்னாக்கா தேவன் என்ன சொல்லணும்? நீங்கள் என் ஜனம் இல்ல. என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட செய்த ஒரு உடன்படிக்கையே தேவன் ஒழிச்சிட்டாரு. அப்போ இப்படி கேள்வி கேட்கலாமா? தேவன் உடன்படிக்கைகளை ஒழிப்பாரா? Will God break the covenant? ஒரு உடன்படிக்கை தேவன் ஒழிப்பாரா? ஒழிப்பாரா? தேவன் ஒழிக்கிறது இல்லையா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். தாவீதுக்கு சொன்னாரு, தாவீது நீ என் மனசுக்கு ஏற்ற ஒரு ராஜா, உன்னுடைய ராஜாங்கம், உன்னுடைய கிங்டம் will be for everlasting to everlasting. என்றென்றுக்கும் நீ யாரா இருப்ப? நீ இஸ்ரேலுக்கு ஒரு ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கவர்னன்ட் நிறைவேறிச்சா? இந்த கவர்னன்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? இது அங்க முடிஞ்சது ஓகே. ஆனாலும் தாவீது கண்டினியூ ஆகுது, தாவீது சந்ததி கண்டினியூ ஆகுது. ஆனா எவர் லாஸ்டிங் வில் பி கிங் ஃபார் எவர் அப்படின்றது வந்து நான் கேட்கிறேன். அவர்தான் எவர் லாஸ்டிங் எவர் கிங் ஆகுது அப்படின்னா தாவீது எடுத்துக்கோனா தாவீது சந்ததிகள். அப்புறம் இந்த ஒரு ராஜ்யம் தாவீது சந்ததிக்கு இருந்துச்சுங்களா? ஃபுல்லாவே எவர் லாஸ்டிங் இருந்துச்சா? இந்த கவர்னன்ட் இருந்துச்சுங்களான்னு கேட்கிறேன். என்ன ஆயிடுச்சு இந்த கவர்னன்ட்? என்ன சொல்லிட்டாரு ஜெதேக்கியா? என்ன பண்ணிட்டு பாதையை கழிட்டு கிரீடத்தை எடுத்து போட்டுட்டு, இனி இது முன்போல் இராது, நான் என்ன பண்ண போறேன்? தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்த்தவனை தாழ்த்தி இதை ராஜ்யத்தினாலே தவிர்த்துடுவேன்
அப்புறம் தேவன் தாவீதுக்கு பண்ண அந்த ஒரு உடன்படிக்கை எங்க முடிஞ்சிடுது? ஜெதேக்கியால முடிஞ்சிடுது. அப்புறம் என்ன ஆகுது இந்த கவர்னன்ட்? ஜெதேக்கியா அப்புறம் கண்டினியூ ஆகுது தானே? யூ வில் பி கிங் ஃபார் எவர்ன்றது கண்டினியூ ஆகுதா, ஃபுல்ஃபில் ஆகுதா? அப்புறம் பாருங்க, தேவன் உடன்படிக்கைகளை ஒழிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு ரீசனிங் உங்களுக்கு சொல்ல பாருங்க. இப்ப தேவன் பண்ற எல்லா உடன்படிக்கைக்கு ஒரு நீதிகள் இருக்குது. எந்த உடன்படிக்கை தேவன் பண்ணாலும் அந்த உடன்படிக்கை ஒரு நீதிக்குள்ள தான் நிற்கும். இப்ப தாவீது பண்ண உடன்படிக்கை இதுக்கு ஒரு நீதி இருக்குது. இப்போ தாவீதுடைய சந்ததிகள் இந்த நீதியை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் தெரியுமா? தேவன் உடன்படிக்கை பண்ணிட்டாரு, இந்த உடன்படிக்கை எவர் லாஸ்டிங் தான். இந்த உடன்படிக்கைக்கு நீதி கொடுத்துருப்பாரு, பருப்பா இதுதான் நீதி. அப்பனா இந்த ஜனங்கள் இந்த நீதிக்குள்ள இருக்கிற காலம் மட்டும் என்ன ஆகும்? இந்த உடன்படிக்கை கண்டினியூ ஆகும். இந்த ஜனங்கள் இந்த நீதியை ஒழிச்சுட்டா, நீதியை ஒழிச்சா தேவன் உடன்படிக்கை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நீதி என்ன பண்ணிடும்? உடன்படிக்கை புரியலையா? இந்த நீதியை இந்த உடன்படிக்கைய ஒழிச்சிடும். இப்ப நீங்க இங்க வாங்க, எங்க இஸ்ரவேலுக்கு வாங்க. தேவன் இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கை பண்ணாரு. இந்த உடன்படிக்கை ஒரு நீதியில நிக்குது. இந்த ஜனங்கள் அந்த நீதியை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த நீதியை என்ன பண்ணிடுனாக்கா இந்த உடன்படிக்கைய ஒழிச்சிடும். அப்புறம் தேவன் இந்த ஜனத்தை எங்க பார்த்து என்னுடைய ஜனம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. அதை வாசிக்கலாங்களா? பாருங்க, வாசிங்க. யோசுவா 24 அதிகாரம் 19 வாசிங்க. 24 அதிகாரம் 19. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். என்ன சொல்றேன்னா, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். நீங்க கர்த்தரை நீங்கள் சேவிக்கல அப்படின்னாக்கா தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் என்ன பண்ண மாட்டாரு? உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமத்தையும் அவர் மன்னிக்க மாட்டாரு. நீங்கள் யெகோவா தேவனை விட்டு வேற தேவர்களை நீங்கள் வணங்கினீங்க என்றால் தேவன் என்ன பண்ணுவாருங்களா? அவரு திரும்பி வந்து உங்களை ஹர்ட் பண்ணுவாரு, உங்களை அடிப்பாரு, உங்களை கன்சியூம் பண்ணிடுவாரு, உங்களுக்கு எல்லா விதமான தீமை என்ன பண்ணுவாரு? செய்துவாரு. நன்மை எதுவும் உங்களுக்கு அவரு செய்ய மாட்டாரு. எப்போ நீங்க அந்நிய தேவன் பின்னாடி போனீங்க அப்படின்னா. ஆக்சுவலா இப்படி ஒரு பேச்சு யோசுவா அங்க பேசுறாரு. பேசும்போது ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். பாருங்க, அப்ப என்ன சொல்றாங்க ஜனங்க? அப்படி அல்ல, நாங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்க மாட்டோம், நாங்கள் கர்த்தரவே சேவிக்கிறோம் சொல்லி இந்த யோசுவா காலத்தில் இருந்த ஜனங்கள் யோசுவா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே யோசுவா சொல்ற பாருங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். என்ன சொல்றா? நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறீர்கள் என்று நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை அது உங்களுக்கே சாட்சியா இருக்கிறது. அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள். அவங்க என்ன சொல்றாங்களா? ஆமா, நாங்களே தான் சாட்சிகள். அப்ப என்ன இந்த ஒரு விஷயம் என்ன? இது தேவனை சேவிக்கிறீங்களா அந்நிய தேவரை சேவிக்கிறீங்களா? நீங்க தேவனை சேவிக்க மாட்டீங்க, அந்நிய தேவரை சேவிப்பீங்க. இவரை சொல்றாங்க, இல்ல இல்ல, நாங்கள் தேவனை தான் சேவிக்கிறோம். அப்ப நீங்க தேவனை சேவிக்கிறீங்களா? நீங்க தான் சாட்சி. அவனை சொன்னாங்க, ஆமா நாங்க தான் சாட்சி. இந்த வார்த்தை ஆனதுக்கு அப்புறம் பாருங்க 29 பாருங்க. நீங்க அப்புறம் படிச்சுக்கோங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய இல்ல ஒரு வருஷம் மேலே பாருங்க. அவர் சொல்லுவாரு, கவனித்து போடுவார் அங்கே 25. அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியமமாக ஏற்பட்டு. புரியுதுங்களா? என்ன ஆயிடுச்சு? இப்போ ஒரு உடன்படிக்கை வந்துட்டீங்க. யோசுவா ஜனங்கள் மத்தியில ஒரு உடன்படிக்கை வந்திருக்குது. இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னாக்கா அந்நிய தேவர்களை நாங்கள் சேவிக்க மாட்டோம். புரிஞ்சுச்சோ? அப்ப இதுதான் உடன்படிக்கை. இப்போ ஓசியா காலத்துல என்ன பண்ணிட்டாங்க? இப்போ போய் சில உடன்படிக்கை ஒடுங்கிச்சு இல்ல. அப்பனா இவங்க எப்போ அந்நிய தேவரை ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ இந்த உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு? ஒடிஞ்சு போயிட்டா? இந்த உடன்படிக்கை ஒடிஞ்சுச்சா? இப்போ அப்பனா தேவன் ஒடிச்சாரா? அந்த நீதி என்ன பண்ணிச்சு? அந்த உடன்படிக்கை எந்த நீதி மேல நிக்குதோ அந்த நீதி என்ன பண்ணிச்சு? உடன்படிக்கைய எடுத்துச்சா? அப்ப என்ன பண்ணாங்க ஜனங்க? இங்க தப்பு பண்ணிட்டாங்களா? அப்பனா என் ஜனம் என்ற ஜனங்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்க?
இந்த உடன்படிக்கையை ஒழித்ததுனால என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா என் ஜனம் அல்ல. அப்பனா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனமா இருந்தவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை ஒழித்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் இனி என் ஜனம் அல்ல. ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்நிய தேவரை நீங்க ஆராதிச்சிட்டீங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு கவர்னன்ட் இங்க பிரேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கவர்னன்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வருஷம் படிங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஓகே, இது நம்ம அப்புறம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 3 பசங்கள்ல நம்ம என்ன லெசன் நம்ம கத்துக்கலாம், என்ன பாடம் நம்ம கத்துக்கலாம், அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்ம வழி ஜெஸ்ரீல் பற்றி படிச்சிருக்கிறோம், என்ன லெசன் நம்ம படிச்சிருக்கிறோம். ஜெஸ்ரீல் என்ன ஆகுதாக்கா, தேவன் விதைக்கிறார், அது மல்டிப்ளை ஆகும். இது மல்டிப்ளை. இப்ப நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய அழியாத இருக்கிற வசனத்தினால விதைக்கப்பட்டவர்கள். அப்ப என்ன ஆகும், இப்ப நம்ம வசனத்துல விதைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம ஜெஸ்ரீல் ஆகணும். காட் சோடு, தேவன் நம்ம அப்படி விதைச்சிட்டாரு. இப்ப என்ன ஆகும், விதைச்சுங்க மல்டிப்ளை ஆகணும். விதைச்சது மல்டிப்ளை ஆகல அப்படின்னாக்கா என்ன ஆகுமா, விதைச்சதே நமக்கு நியாய விசாரணை செய்யும். இதான் நம்ம லாஸ்ட் நிக்க வச்சது, போன டைம் நிக்க வச்சது இதுதான். தேவனுடைய வசனங்கள் நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கும் போது அந்த விதை நமக்குள்ள மல்டிப்ளை ஆகல அப்படின்னாக்கா அந்த விதையை நமக்கு ஒரு நியாய விசாரணை செய்யும். ஆக்சுவலா இப்போ இந்த விதை நமக்குள்ள விதைச்சு இது மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா லோருஹாமா அப்படி ஆகும். நம்ம லோருஹாமா அப்படி ஆகுமா பாருங்க, மல்டிப்ளை ஆன ஆக மாட்டோம். புரியுதுல்ல பாருங்க, அந்த லோருஹாமாவிலேயே உங்களுக்கு லோ அப்படின்னாக்கா நோ, புரியுதா, நோ. அப்புறமா நெக்ஸ்ட் ரூஹாமாவா, ரூஹாமா அப்படின்னாக்கா மர்சி. லோ ரூஹாமா அப்படின்னாக்கா நோ மர்சி. வெறும் ரூஹாமானாக்கா மர்சி, புரியுதுல்ல. அப்ப நம்ம ஜெஸ்ரீலா இருந்து நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் மல்டிப்ளை ஆயிடுச்சுனாக்கா நம்ம ரூஹாமா இருப்போம். we have mercy of God, நமக்கு தேவனுடைய இரக்கம் இருக்கும். ஆயிடுச்சா, அப்படி ஃப்ரூட்ஃபுல் ஆகல அப்படின்னாக்கா இறக்கத்தை நம்ம இழந்துருவோம். இருக்கா, வசனம் இருக்குதா நமக்கு இருக்கா, யார் சொல்லியிருக்குது, பவுல் சொன்னாரா இல்லைங்களா, தேவனுடைய இறக்கத்தை நீங்கள் வீணாக்கிடாதீங்க சொல்லியிருக்கிறாரா. அப்பதான் நமக்கு இறக்கம் இருக்குது. இந்த இறக்கம் லெவல்ல நம்ம வளர்ந்துட்டோம்னாக்கா எப்படின்னாக்கா கனி கொடுக்கல, தேவனுடைய இறக்கம் நம்மள இருந்து போகுது. தேவனுடைய இறக்கம் இல்லாம இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம யார மாதிரி தெரியுமா, தேவனுடைய ஜனமா இல்ல. இது 3 ஸ்டேஜ். இது தேவனுடைய ஜனம் விதைக்கப்பட்டிருக்குது, மல்டிப்ளை ஆகணும். மல்டிப்ளை ஆகல அப்படின்னாக்கா தேவனுடைய இறக்கத்தை இழந்துடுவோம். தேவனுடைய இறக்கத்தை இழந்து கொஞ்ச காலம் அந்த இறக்கம் இல்லாத நிலைமையில வளர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நாம் தேவனுடைய ஜனமாவே இருக்க மாட்டோம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல்ல ஃபோக்கஸ் பண்ணாம கொஞ்சம் உலகமா போய் பாருங்க, கொஞ்சம் உலகமா போய் பாருங்க, என்ன ஆயிடுவோம் 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆயிடுவோம், கம்ப்ளீட்டா ஆயிடுவோம் நம்ம. புரியுதுல்ல, நம்ம உலகமா போறது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா we lost mercy, தேவனுடைய இறக்கம் என்ன நம்ம இழந்துடுறோம். தேவன் ஏன் அவருடைய இறக்கத்தை நமக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன இல்லை அட்லீஸ்ட் அந்த நிலைமையிலிருந்து உணரணும். தெரியல, தேவன் கூட ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா வாழ்ந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த வாழ்ந்தவருக்கு அந்த பிரிவினுடைய வழி தெரியும். இல்லைன்னா என்ன ஆகுது, அந்த வழி தெரியாது. அதான் போன்னு சொல்லுவாரு, அவன் தப்பா இருந்தா அவனை வெளியே அனுப்புனி. அப்ப வெளியே அனுப்புற என்ன ஆகட்டும், அவன் மன கஷ்டப்பட்டு உள்ள வந்துருவாங்க. அப்ப அவனுக்கு என்ன வழி இருக்குது, தேவனும் தேவ ஜனங்களை தெரிஞ்சிருக்கிற அந்த வழி யாருக்கு இருக்குதோ அவங்க என்ன ஆயிடுவாங்க, திரும்பி வாபஸ் வந்துடுவாங்க. அப்படி இல்லாதவங்க உலகமா போயிடுவாங்களா, அப்ப என்ன இழந்துட்டாங்க, they are not God's people. பாத்தீங்களா, இறக்கத்தை இழக்கிறதே ஒரு டேஞ்சர். ஆனா இறக்கத்தை இழந்துட்டு பிறகு அதுல நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நாம் தேவனுடைய ஜனமா இல்லாம போயிடுவோம். எந்த தேவனுடைய ஜனம் இல்லையோ என்ன ஆகாங்க, they are utterly consumed, அவங்க முற்றிலும் அழிக்கப்பட்டுருவார்கள் சொல்லிட்டு நமக்கு வசமாடி இருக்குது. ஆக்சுவலா இது லெசன் வசனம் இருக்குது, அதை வசனம் கொடுத்து நான் ட்ராக் பண்ண இஷ்டம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆயிடுச்சுங்களா, இப்ப நீங்க அந்த வசனத்துக்கு வாங்க, 10 படிச்சீங்க அது வாங்க. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். அவ்வளவுதான், அந்த பாயிண்ட் மட்டும் படிச்சிடலாம். பாருங்க, இப்போ 9 என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்க தேவன் அல்ல. இதோட என்ன ஆயிடுச்சு,
உடன்படிக்கை முடிஞ்சிச்சா? கவனன்ட் எண்ட் ஆயிடுச்சு. கவனன்ட் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப சொல்றாரு, ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் வளருவாங்க. அது ஏன் சொல்லணும்? நீங்க என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாருல, நீங்க என் ஜனம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஜனங்கள் வளர்ந்தா என்ன, அந்த ஜனங்கள் வளரலன்னா என்ன? அந்த ஜனங்கள் வளர்ந்தா என்ன, வளரல என்ன? தேவனுக்கு என்ன என்னது? நீங்க என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாருல, ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் கடல் கடல் மணலை போல வளருவாங்கன்றது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். ஏன் அப்படி சொல்லணும்? ஆவிக்குரிய இதில் பற்றி சொல்லிட்டாங்களா? நிறைய வேதமானவங்க இப்படிதாங்க என்ன இருந்தது பாருங்க. எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு அல்லங்க. தேவனுடைய திட்டம் என்றது ஆவிக்குரிய இஸ்ரேல் மட்டும் தானா? நம்ம ஒடிதான் தேவனுடைய பிளானா இல்லைங்க. ஆதாமுக்குள்ள இருந்து பிரிந்து போயிருக்கிற மனித குலம் என்ன ஆகும்? மறுபடியும் தேவன்கிட்ட சேர்க்கப்படணும். அந்த சேர்க்கப்படுறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் யாருங்களா? இயேசு கிறிஸ்துடைய சபை. இவங்களால தான் என்ன பண்ண முடியுது? வாபஸ் கூட்டி சேர்க்க முடியும். அப்புறம் தேவனுடைய பெரிய பிளான்ல நமக்கு ஒரு பங்கு அவ்வளவுதான். நம்ம என்ன ஓவர் கான்பிடன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, எந்த வசனத்தோட என்ன தான் எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரேல், எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரேல். எதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு பாடம் எடுத்துக்கிறோமே தவிர எல்லாமே நம்மளுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இஸ்ரேல் காலத்துல இஸ்ரேல் தான் சொந்த ஜனம், நம்மள ஜாதிகள். நம்ம காலத்துல அந்த வசனம் நமக்கு பாடங்கள் லெசன் எடுத்துக்கலாம், எல்லாமே லெசன் எடுத்துக்கலாமே தவிர எல்லாமே நமக்கு சொன்னது அல்ல. புரியுதுல்ல? நம்ம அதுவும் படிச்சிருக்கிறோம். உன்னை நேசிக்கிறது உங்களை பிறனை நேசி நமக்கு சொல்லிருந்தாது, அது இங்க தான் எடுத்திருக்கிறோம். இது நமக்கு சொல்லுதா? நமக்கு தான் சொல்லுதுதான். ஆனா அதை தாண்டி நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோம்? உன்னை நேசிக்கிறத பிறனை நேசின்னு சொல்றது நமக்கு சொல்லுதுதான், ஒரு பாட்டு தான் அது. ஆனா அதுதான் நம்ம லைஃபா? அதுதான் நம்ம கூப்பிட்டாரா? அப்ப நான் அந்த எங்க போறோம்? எந்த ஸ்டேஜ் போயிட்டு இருக்கிறோம்? தன்னைத்தான் இன்னும் எப்படி இருக்கிறீங்களே? நம்முடைய லெவல் என்னங்க? தன்னைத்தான் வெறுத்து நேசிக்க சொல்ல. மோசையுடைய நியாய பிரமாணம் தன்னை நேசின்னு சொல்லுது. நான் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிறதோ நல்ல மூஞ்சி கல்வி பவுடர் போட்டு தப்பு இல்லாது, அது மோசையுடைய நியாய பிரமாணத்துல அது கரெக்டு தான். ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்தவர்கள் என்ன பண்ண முடியாது? தன்னை நேசிக்க முடியாது. தன்னை என்ன பண்ணணும்? தன்னை வெறுக்கணும். அப்ப தன்னை வெறுத்து மற்றவர்களை நேசிக்கணும். புரியுது? அதை சொல்லுது. நம்ம நினைக்கிற மாதிரி லாக் அண்ட் 44 போர்ல போட்டுக்கின்னு ராயல் லாக் அண்ட் 44 அப்படின்னு போட்டுக்கிறது என்ன இடம் போடுறது இல்ல. அப்படியே லாக் அண்ட் 44 யாரும் ஆகுறது இல்லைங்க. ஒருத்தர் நீங்க பேர்ல சேவ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றது என்ன இடம் போடுறது இல்ல. நம்ம எல்லாருமே பரிசுத்தவான நமக்கு தெரியும். சில டைம் யாரும் அப்படி சொன்னா நமக்கு சிரிச்சிருவாங்க உட்காந்து. நமக்கு தெரியல எப்படி நடக்கும்னு. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுங்களா? என்னங்களா ஒரு உண்மை இல்லாத ஒன்று நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. ஆர் வி செயின்ஸ்? என்ன சொல்லலாம், வார்த்தை சொல் இதுல நம்ம செயின்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தத்தின் பிரகாரம் நம்ம செயின்ஸா? அப்ப நமக்கு தெரியுது அது நம்மளை பத்தி தப்பா சொல்றாங்களே. அதனால நம்ம என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா லாக் அண்ட் 44 சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா எப்படி வேணா வாழ்ந்துக்குன்னு சண்டே செகண்ட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம லாக் அண்ட் 44 அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா நமக்குன்னா ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. அதுக்கு நிறைய காரியங்கள் நம்ம செய்யணும். அதுதான் இயேசு நமக்கு மாதிரி காமிச்சு போயிட்டாரு. இதை இயேசுவை கம்பேர் பண்ணிக்கோங்க. இயேசு வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 10% அவருக்கு மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு நல்லா தெரியும். 1% நம்ம இன்னும் மட்டும் இருக்கு மேட்ச் பண்ணி நம்ம நடந்தது இல்லை. அப்படின்னா அது ரொம்ப வேலை நம்ம செய்யணும் ஆக்சுவலா. அப்ப இங்க பேசும்போது ஆனாலும் ஏன் சொல்லணும்? என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாருல, அவங்க வளர்ந்த என்ன வளர்ந்த கிடையாது என்ன? அவர்தான் என் ஜனம் இல்லைன்ட்டாரு. உணர்ந்து இப்போ நீங்க வளருவீங்கன்னு சொன்னாக்கா அது என்ன உணர்ந்து வருவாங்க? கரெக்ட். இறக்க காட்டியது வேற. நீங்க வளரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கேட்கிறேன். நீங்க இன்னும் ஆனாலும் நீங்க வளருவீங்க. நீங்க என் ஜனம் இல்லதான், ஆனா நீங்க வளருவீங்க. என்ன ப்ராமிஸ்? அப்படி வாங்க. கரெக்டா பாத்தீங்களா? ஏன் சொன்னா தெரியுங்களா? இந்த ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனம் சொல்ற அந்த ஒரு தகுதி இழந்துட்டாங்க. ஆனா அப்ராமுடைய சந்ததின்னு சொல்றது போயிச்சா? இவங்க அப்ராமுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்றது இந்த அந்த பிளஸிங் போயிச்சா? ஏன்னா எல்லா உடம்படிக்கைக்கும் ஒரு நீதி மேல பேச இருக்குது. எல்லா உடம்படிக்கை அப்புறம் இந்த நீதியில நீங்க இருந்தா தான் இந்த உடம்படிக்கை நடக்கும். இந்த நீதியில நீங்க தவறிட்டீங்கன்னாக்கா இந்த உடம்படிக்கை போயிடும். இப்ப அப்ராம் அந்த மாதிரியா? தேவன் அப்ராம் ஒரு உடம்படிக்கை பண்ணாரு இல்ல? அப்ராம்கிட்ட பண்ண அந்த உடம்படிக்கை
ஏதாவது நீதி மேல நிக்குதான்னு கேட்கிறேன். கரெக்ட், ஏதாவது நீதி மேல நிக்குதான்னு கேட்கிறேன். அதுக்கு ஏதாவது நீதி இருக்குதா? இந்த நீதி இருந்தா தான் இந்த உடம்படிக்கை நிக்கும் அப்படின்னு இருக்குதான்னு கேட்கிறேன். எப்படி நீங்க சொல்லணும், அப்பதான் எனக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு புரிய வைக்கணும். கரெக்ட், அதெல்லாம் தேவன் பண்ணுது. அப்ராம் பண்ண உடம்படிக்கை பாருங்க. இந்த ஜனத்தை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க உடம்படிக்கை, நீங்க என் ஜனம், நீங்க என் ஜனம், நீங்க அன்னை தேவனை சேவிச்சீங்கன்னாக்கா என் ஜனம் சொல்ற உடம்படிக்கை போயிடும். அப்ப அன்னை தேவனை சேவிச்சாங்களா? என் ஜனம் சொல்ற உடம்படிக்கை போயிடுச்சா? புரியுதுல்ல? இப்ப அப்ராம் ஒரு உடம்படிக்கை தேவன் பண்ணாரா? இப்ப இந்த உடம்படிக்கை அப்ராமே நீ உன் பசங்க இப்படி நடந்தா தான் இந்த உடம்படிக்கை இருக்கும் அப்படி சொல்லி இருக்கிறாரான்னு கேட்கிறேன். அப்ராமோட உடம்படிக்கை ஏதாவது ஒரு நீதி மேல நிக்குதா? அதை எப்படின்னு சொல்லணும் நீங்க. அப்படியே சும்மா கதை சொல்லக்கூடாது. அன்கண்டிஷனல் என்னது? அன்கண்டிஷனல் என்னது சொல்லணும் நீங்க. அவ்வளவுதாங்க. என்ன தெரியுங்களா, இந்த ஜனங்கள் எதுவுமே எந்த கிரியவும் செய்யாம உடம்படிக்கை அப்படி செஞ்சுக்கினாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா தான் உடம்படிக்கையில நடக்கணும். அந்த அந்த கவர்னன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகுறது. அப்புறம் அப்படி இல்லை பாருங்க. அப்புறம் தேவன் ப்ராமிஸ் பண்ண பாருங்க. வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. ஒரு வசனம் மேல படிங்களா? ஒரு வசனம் மேல. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். புரிஞ்சு உங்களுக்கு இப்போ வருஷம் படிக்கான உங்களுக்கு புரிஞ்சு இப்போ அந்த பிள்ளை ரெண்டே புரிஞ்சு இருக்கு. அப்பனா அப்ராம்கிட்ட பண்ண உடம்படிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏதோ நீதி மேல அது நிக்கல. தேவன் அப்ராம்கிட்ட ஏன் இந்த உடம்படிக்கை பண்ணார் அப்படின்னா, அந்த உடம்படிக்கைக்கு உண்டான நீதி ஒரு ஆடி செஞ்சுட்டாரு. என்ன பண்றாருங்களா? தன் பிள்ளையை போயிட்டாரு பலி கொடுத்துறாரு. என்ன கான்பிடன்ஸ்? சரி, எப்படி ஒரு விசுவாசத்தின் தகப்பன் எப்படி ஆனாரு? அந்த அந்த இடத்த சொல்லிச்சா விசுவாசத்தின் தகப்பன் அங்க சொன்னாரா? அதான் பலியிட்டதுல எப்படி பிகம் ஃபாதர் ஆஃப் ஃபேத். அந்த பலியிடும் போது என்ன நடந்துச்சு அது சரி வேற. நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னா பைபிள் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆன்சர் பண்ணணும். பாருங்க, என்ன அவருக்கு நம்பிக்கை தெரியுங்களா? ஈசாக்கு மூலியமா தான் என்னுடைய சந்ததி விளங்கும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு பாரு, நீ இவனை என்ன பண்ண இஸ்மேல நீ அமிச்சிடு. ஏன்னா ஈசாக்கு மூலியம் என்ன ஆகும்? சாரா தான் குழந்தை பிறக்க சாராக்கு, இவன் மூலியமா தான் உன் சந்ததி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு தேவன். அப்ப தேவன் யாரு? சொன்னவர் உண்மை உள்ளவர். அப்பனா ஈசாக்கு மூலியமா தான் சந்ததி பெருகுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப என்ன சொல்றாரு? ஈசாக்க பலி கொடு அப்படின்னா நம்பினாருங்களா? என்ன நம்பினாருங்களா? தேவன் ஈசாக்கு மூலியமா சந்ததி பெருகுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஈசாக்க பலி கொடுக்க சொல்றாரு. நான் ஒருவேளை ஈசாக்கை பலி கொடுத்தாலும் தேவன் அவரை எழுப்பி கொடுத்து அவர் மூலியமா சந்ததி என்ன பண்ணுவாரு? புரியுதுங்களா? அப்பனா அந்த கிரியையில முக்கியம். அந்த கிரியைக்கு அவர்களோட நம்பிக்கை பாருங்க. இவருக்கு அப்ராமுக்கு தேவனுடைய வார்த்தை நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கை தான் அவர் விசுவாசத்தின் தகப்பனா மாத்திச்சு. தேவனின் பிள்ளையை எழுப்பி கொடுப்பார். ஏன்? இவன் மூலியமா தான் சந்ததி என்ன ஆகணும்? அது தேவன் சொல்லி இருக்கிறாரு. அப்படியே தேவன் நிறைவேற்றுவாரு. அப்பனா அப்ராமுடைய கவர்னன்ட் எந்த நீதிமன்றம் நிக்கிறது இல்லை. ஏன்? அந்த கவர்னன்ட் அவர் வாங்கினது ஒரு கிரியை செய்துட்டு வாங்கிட்டாரு. இப்ப தேவன் சொல்லுவாரா பாருப்பா இந்த கவர்னன்டா நீ இதை செய்யணும்னு சொல்லுவாரா? ஏன்? கவர்னன்ட் கொடுத்துருக்குது என்னதான்? ஒரு நீதியான கிரியைக்கு தான். பாருங்க, அதான் பவுல் எழுதும்போது பாருங்க எழுதுற வருஷத்தை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின் உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை அவர் வியர்த்தமாக்க மாட்டார். அது தேவன் வந்து ஒரு ப்ராமிஸ், ஒரு கவர்னன்ட் வந்து அப்ராம்கிட்ட பண்ணிட்டாரு. இந்த கவர்னன்ட் பண்ணதுக்கு அப்புறமா 430 வருஷம் அப்புறம் என்ன பண்றாரு? அப்படி கவர்னன்ட் பண்ணிட்டாரு. கவர்னன்ட் பண்ணிட்டு 430 இயர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் லா தராரு. இப்ப இந்த லால இந்த ஜனங்கள் நடக்காம போயிட்டாக்கா இந்த லா இந்த ப்ராமிஸ் எடுக்குமா? புரிஞ்சுச்சா? புரியலையா? இது கவர்னன்ட் லா கொடுத்தது 430 வருஷத்துக்கு அப்புறமா. இது ப்ராமிஸ். இப்ப இந்த ஜனங்கள் இந்த லால நடக்கலனாக்கா அந்த லால இருக்கிற சாபத்தை அவங்களுக்கு வருமே தவிர அந்த லா என்ன பண்ண இந்த ப்ராமிஸ் எடுக்க முடியாது. அதான் சொல்லிட்டாரு அவர்த்தமாக்க முடியுமா? ஏன்னா தேவன் என்ன பண்ணல, இத அப்ராமுக்கு ப்ராமிஸா கொடுத்தாரு. ப்ராமிஸா லா இல்ல அதுல. அப்ப ஏன் இந்த ஜனங்க பெருகணும்? அப்ராம் பண்ண உடன்படிக்கை தான்
இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனமா இல்லாம போனா கூட இன்னும் அப்ராமுடைய உடம்படிக்கையில ஜனமா இருக்கிறதுனால இந்த ஜனங்க என்ன ஆகணும் அது சொன்னாரு. ஆனாலும் நீங்க என்ன ஆகணும், கடற்கரை மணலை போல நீங்கள் பெருகணும். இதான் அப்ராம் சொன்னாரு. என்ன சொன்னாருங்களா, வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன சந்ததியே என்ன முடியாத கக்கை நடுவாங்க பெருகிட்டு வாங்கன்னு சொன்னது. இங்கே இந்த பிளஸிங் ஸ்டாப் ஆன இது ஸ்டாப் ஆச்சு என்ன ஆயிடும், என் ஜனம் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பெருகுக்கு ஸ்டாப் ஆச்சு என்ன ஆயிடும், ஆபிரகாமுடைய ப்ராமிஸ் என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். அப்ப என்ன பண்றாங்களா, அந்த ப்ராமிஸ் தேவன் 4 வருஷம் சொல்றாரு, நீங்க என்ன ஆகணும், நீங்க பெருகணும். ஐயா அந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த பாயிண்ட் வாங்க. இப்போ நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இது எப்போ சொல்லி கீழேவா, இப்ப ஓசடிஸ் மேல சொல்ல என் ஜனம் இல்லைன்னு கீழவே என் பிள்ளைகள் சொல்லிடுவாரான்னு கேட்கிறார். புரியலையா? மேல என்ன சொல்றாரு, நீங்கள் என் ஜனம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்ப கீழே என்ன சொல்றாரு, எங்க நான் என் ஜனம் இல்லைன்னு சொன்னேனோ அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டாரு தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னாக்கா 9ல என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, கரெக்டா, என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 10ல சொல்றாரு நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். உடனே வா. அப்ப எப்போ ஜனம் இல்ல, எப்போ ஜனம், எப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள்? என்ன யோசிக்கலாம் அப்படின்னாக்கா 9ஆம் வசனம் என் ஜனம் இல்லைன்னு சொன்னது ஒரு காலகட்டம், அது ஒரு காலகட்டம். யாரு என் ஜனம் இல்லைன்னு சொன்னாரோ அவர்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்றது இன்னொரு காலகட்டம். புரியுதுல்ல? 2 கட்டம் இருக்குது, ஏறக்குரிய 2 வசனத்துக்கு ஏறக்குரிய ஒரு 2000 வருஷம் கேப் இருக்குது 2 வருஷத்துக்கும். புரியுதுங்களா? இப்போ அப்ப எப்ப நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா, எந்த ஜனத்தை என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அது நம்ம படிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப படிச்சுக்கிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கிற பாருங்கள, இவரு ஓகேல சொல்லும் போது எந்த ஜனம் என் ஜனம் இல்ல, இந்த வருஷம் யாருக்கு? 10 கோத்திரத்துக்கு. புரியுதா? இப்போ இந்த 10 கோத்திரத்துக்கு சொல்லி இருக்கிற இதே விஷயம் 2 கோத்திரத்துக்கு அப்ளை பண்ண முடியுமா? அதுல 2 கோத்திரத்துக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். அப்படியே அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியும். புரியுதுல்ல? இது எவ்வளவு காலம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா, எவ்வளவு காலம் தேவனுடைய ஜனம், எவ்வளவு காலம் தேவனுடைய ஜனம் இல்ல, அந்த காலம் இருக்கிற மட்டும் என்ன இந்த உண்மை அப்ளை ஆகும். ஆனா இது என்ன, இது ஒரு ப்ராபசி, ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனங்களா? தேவன் ஓசியா மூலியமாய் இந்த ஜனத்தை என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எந்த ஜனத்தை என் ஜனம் இல்லைன்னு சொன்னாரோ அதே ஜனத்தை ஒரு காலத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆச்சா? இப்போ இதே வசனத்தை புதிய ஏற்பாடுல ஒரு பக்தன் எழுதுறாரு. ஆச்சா? இதே வசனத்தை அந்த பக்தன் இந்த ஓசியில இருக்கிற 2 வசனத்தை எழுதுறாரு. ஆச்சா? பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 25 பாருங்க. அந்தபடி எனக்கு ஜனம் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் ஸ்நேகிக்கப்படாது இருக்கிறவர்களை ஸ்நேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அழைப்பேன். இது எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இது எங்க இருக்குது? இப்ப நம்ம படிச்ச இது ஒண்ணா, நம்ம படிச்ச வருஷம் இது ஒண்ணா? திரும்ப படிங்க. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், பாருங்க, என் ஜனம் அல்லாதவர்களை என்னுடைய ஜனம் என்றும், ஸ்நேகிக்கப்படாது இருக்கிறவரை ஸ்நேகிக்கப்பட்டவள் என்று நான் சொல்லி அழைப்பேன். இந்த பவுல் எழுதுற 2 வசனத்துல டாக்டர் எவ்வளவு கிளியர் ஆயிடும் அப்படின்னாக்கா, போர்டு எவ்வளவு தெளிவாயிடும் அப்படின்னாக்கா, இதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எந்த கன்ஃபியூஷன் இல்ல. ஆயிட்டா? இப்ப இந்த வசனம் எங்க இருக்குதுனாக்கா, ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருக்குது. ஓசியா 2:23. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாது இருக்கிறவர்களுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாது இருக்கிறவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக காலகட்டம் சொல்ல, எந்த காலகட்டம் சொல்லிடுறேன் பாருங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இஸ்ரேலை மறுபடியும் தன் சொந்த ஜனமாய் சேர்த்துக் கொள்ளும் போது அந்த சேர்த்துக் கொள்ற காலத்துல நிறைவேற வசனம் தான் இது. 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இஸ்ரேல் ஜனத்தை சொந்த ஜனமாய் ஆக்கினதுக்கு அப்புறமா
இஸ்ரேல் மூலியமாய் எல்லா ஜாதிகளையும் தன்னுடைய ஜனமாய் ஆக்கும் போது நிறைவேற வசனம் தான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆச்சா? இதே பவுல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை 26 படிங்க. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. பாருங்க, இப்ப நான் அப்படி சொன்னேன் இல்ல, இது ஓசியா சொல்லி இருக்கிறது 10 கோத்திரத்துக்கு. இப்போ பவுல் நிருபம் எழுதும் போது 10 கோத்திரம் இருந்துச்சா? இல்ல. அப்பனா இந்த 10 கோத்திரத்தை யாருக்கு அப்ளை பண்ணலாம்? பவுல் ஓசியா எழுதும் போது 10 கோத்திரம் கரெக்டா? பவுல் எழுதும் போது 10 கோத்திரம் இருக்குதா? இல்ல. யார் இருக்கிறது? 2 கோத்திரம் இருக்குது. அப்ப இது எழுதும் போது 2 கோத்திரம் இருக்கு தானே? கரெக்ட் தானே? அப்பனா பவுல் இது யாருக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறாரு? புரியுது? அப்பனா தேவனுடைய வசனங்கள் என்ன பண்ணலாம்? தேவனுடைய ஜனம் இருக்கிற காலகட்டம் மட்டும் அந்த வசனம் என்ன ஆகும்? அந்த ஜனத்துக்கு பொருந்தும். சரி, இப்ப பவுல் சொல்லும் போது இதை யாருக்கு சொல்றாரு? என் ஜனம் அல்லாதவர்களை. இப்ப படிங்க, நீங்க திரும்ப என்ன படிச்சிருங்கள? நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். பாருங்க, அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் அப்படின்னு பவுல் சொன்னாரு இல்லைங்களா? இத பவுல் யாருக்கு சொன்னாருன்னு கேட்கிறேன். அப்படி எடுத்துக்கலாமா? அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, புறஜாதியார்கள். அங்க இஸ்ரேல், இங்க புறஜாதி. வேற என்ன கருத்து? ஜென்டைல்ஸா? ஓகே, பாருங்க, இப்ப ஜஸ்ட் ஒரு விஷயம் யோசிக்கலாம். இப்ப இத பவுல் எழுதும் போது என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, என் ஜனம் அல்லாதவர்களை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சா? இப்போ இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னாக்கா, பவுல் ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதுற காலகட்டத்துல இஸ்ரேலர்கள் யாரு? பவுல் ரோமர்ல இந்த நிருபத்தை எழுதுற காலகட்டத்துல இஸ்ரேலர்கள் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டு அதுக்கு உண்டான பதில் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இது ஆன்சர் வந்துடும்ல. ஓகே இல்லையா? இப்ப படிக்கலாமா? பாருங்க, வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டார். இப்ப பவுல் ரோமர் 11ல கேட்கிறாரு. 9 நாள் எழுதிட்டாரு. இப்ப 11ல கேட்கிறாரு, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? யாரு தம்முடைய ஜனங்கள்? இங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் 2 கோத்திரம். ஆக்சுவலா தள்ளிவிட்டாரோ? அடுத்தது தள்ளிவிடவில்லையே. அப்ப யாருதான் இங்க இன்னும்? இவங்க யார் என்ன சொல்லலாம்? இஸ்ரேல் ஜனங்கள் தான். நீங்க வசத்துல வாங்கல, நீங்க எப்படி இருக்கிறது தெரியுமா? அப்படியே கருப்பு ஷார்ப்பா இருக்கணும், டக்கு டக்குன்னு சொல்லணும் பதில். யாரு? என் ஜனம். புரியுதுல்ல? இவங்க என் ஜனம் தானே. இப்போ என் ஜனம் இருக்கிறவங்களை இப்படி சொல்ல முடியுமா? என் ஜனம் அங்க ப்ராபஸ் என்ன? என் ஜனம் அல்லாதவர்களை பார்த்து நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாரு. கரெக்ட் தானே? இவங்க யாரு இன்னும்? என் ஜனம் ஃபர்ஸ்ட். என் ஜனம். புரியுதுல்ல? இந்த ப்ராபர்ட்டி இங்க நிறைவேறுமா? ஓசியோட ப்ராபர்ட்டி இங்க நிறைவேறுதான்னு கேட்கிறேன். ஓசஸ் இங்க இந்த ரோமர்ல பவுல் எழுதும் போது நிறைவேறுதா? ஏன் நிறைவேறல? ஏன் நிறைவேறல? எங்க நிறைவேறல? அவங்க என்ன சொல்றது? கதை சொல்றாரு. இப்ப திருப்பி நீங்க ரோமருக்கு வாங்கல. ரோமர் கதை படிங்க. திருப்பா தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே. அப்புறம் தேவன் இஸ்ரேல் ஜனத்தை இன்னும் என்ன பண்ணல? இந்த நிருபம் மட்டும் தள்ளல. அப்ப யார் தான் அவங்க? இன்னும் சொந்த ஜனம். புரியுதுல? சொந்த ஜனம் தான். என்ன படிங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு? தேவன் இந்த இஸ்ரேல் ஜனத்தை தள்ளி விடலன்றதுக்கு ப்ரூஃப் என்ன? என்ன ப்ரூஃப்? அவர் யாரு? அவரு இஸ்ரேல்காரன் தானே. அவரு அப்ராஹாம் சந்ததி தானே. பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கிற ஆள் தானே. தேவன் இஸ்ரேலை தள்ளி விட்டு இருந்தாக்கா பவுல் உள்ள வந்திருப்பாரா? அப்ப என்ன சொல்றாரு? தேவன் இஸ்ரேலை இன்னும் தள்ளி விடவில்லை. தள்ளி விட்டு இருந்தா நான் எப்படி உள்ள வந்திருப்பேன்? நான் மட்டும்தானா? கீழே என்ன பேசுறாங்க? நெக்ஸ்ட், தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து எக்ஸாம்பிள் கோட் பண்றாரு. ஜனங்களை தள்ளிவிடவில்லை. அதுக்கு எலியா எக்ஸாம்பிள். அப்ப எலியா என்ன பண்றாங்க? அப்ப தேவன் சொல்றாரு, தேவனே நான் ஒண்டிதான் என்ன பண்ணல, பால் தேவனுக்கு முழங்கால் இல்ல. அப்ப தேவன் சொல்றான் எலியாக்க பார்த்து, எலியா அப்படி நீ சொல்லாத, உன்னை தவிர்த்து 7000 பேர் என்ன பண்றாங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்க யாரும் என்ன பண்ணல இன்னும் பாலுக்கு முழங்கால் இடல. அப்ப இதை பவுல் கம்பேர் பண்ணிக்கிறார். எப்படி கம்பேர் பண்ணிக்கிறார்? இப்போ எலியா பவுலுக்கு அடையாளம் ஆயிடுச்சு.
அப்படின்னா பவுல் தேவனை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இல்லைன்னா பவுல் இன்னும் தேவனுடைய ஜனமா இருக்கிறதுனால தேவன் பவுலை கூப்பிட்டுக்கிறாரு. பவுல் மட்டுமல்ல, எப்படி எலியா காலத்துல 7000 பேர் தெரியாம இருந்தாங்களோ அதே போல பவுலுக்கு தெரியாம என்ன இருக்கலாம், நிறைய யூதர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்ப இன்னும் யார் தான் இசை ஜனங்கள்? தேவனுடைய ஜனம் தான், தேவனுடைய ஜனம் தான். புரியுதுல்ல? அப்படின்னா தேவனுடைய ஜனமா இருக்கிற இஸ்ரேலுக்கு இந்த நிறுவம் எழுதும் போது ஏன் ஓசேவை கோட் பண்ணாரு? நிறைவேறல தானே? இங்க ஓசே சொன்னது இங்க நிறைவேறிச்சா? நிறைவேறல தானே? அப்ப நிறைவேறாத வசனத்தை ஏன் இங்க கோட் பண்ணாரு பவுல்? இனிமேல் நிறைவேறுனா ஏன் இங்க கோட் பண்ணாரு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? புரியுதுங்களா? புரியுது என்னங்களா? ஓசே இருக்கிற ப்ராபர்ட்டி என்ன? என் ஜனம் அல்ல, யாரை என் ஜனம் இல்லைன்னு சொன்னாரோ அந்த ஜனத்தை என்ன சொல்லுவாருனாக்கா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாரு. அப்ப இது யாரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்? 10 கோத்திரம். கரெக்ட்? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் 10 கோத்திரம். அப்புறம் வந்து எனக்கா 2 கோத்திரம். ஆனா பவுல் 2 கோத்திரத்தில் இருக்கிற காலத்துல எழுதும் போது நிருபத்துல எழுதிட்டாரு. ஆனா நிருபத்துல எழுதும் போது இந்த வசனங்கள் லிட்டரலா நிறைவேறிச்சா அப்படின்னா நிறைவேறல. ஏன்னா பவுல் இருக்கிற காலத்திலேயே இசை ஜனங்கள் இன்னும் சொந்த ஜனம் தான். அப்ப என்ன லிட்டரலா இது நிறைவேறல. அப்ப நிறைவேறாத சொல்றது ஏன் அங்க கோட் பண்ணாரு? இல்ல நீங்க கோட் பண்ண காரணம் என்ன? எச்சரிக்கை இல்லை. எதுக்கு நீங்க கோட் பண்ணணும்? இப்ப பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வருஷத்தை எதுக்கு நீங்க கோட் பண்ணுவாங்க? நிறைவேறி இருக்குது, இந்த வருஷம் நீங்க நிறைவேறிக்குதுன்னு கோட் பண்ணுவாங்க. இப்போ பவுல் நீங்க கோட் பண்ணிட்டாரு. அப்ப பவுல் கோட் பண்ணும்போது நீங்க நிறைவேறிச்சு அப்படின்னாக்கா சொன்ன கான்டெஸ்ட்ல நிறைவேறல. ஒரு கான்டெஸ்ட் இருக்குதுல்ல, அந்த கான்டெஸ்ட் என்ன ஆகல? நிறைவேறல. சரி, அந்த கான்டெஸ்ட் எப்ப நிறைவேறும்? எப்ப நிறைவேறும்? வாசிக்கலாம். எப்ப நிறைவேறுங்க பாருங்க, வாசிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது நீங்க சொல்லுங்க, எப்போ இது பாருங்க, புரியுதுல? இப்ப நீங்க சொல்லுங்க, 10 வருஷம் எப்ப நிறைவேறும்? அங்க என் ஜனம் அல்லாதவர்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எப்ப சொல்லுவார் அப்படின்னாக்கா, இந்த உடன்படிக்கை செய்யும்போது சொல்லுவார். இந்த உடன்படிக்கை செய்துட்டாரா? இந்த உடன்படிக்கை செய்துட்டாரா? அப்ப இந்த உடன்படிக்கை செய்யல. அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், கான்டெஸ்ட்ல படிச்சோம்னாக்கா அது இன்னும் நடக்க போற ஒரு உண்மை இன்னும் நடக்கல கான்டெஸ்ட்ல. அப்போ நடக்க போற உண்மையை பவுல் எப்படி அவருடைய காலத்துல எழுதிட்டாரு. இன்னும் படிக்கலாமா? இது எப்ப நடக்கும்னு சொல்லி இன்னும் படிக்கலாங்களா? பாருங்க, அது தெரியல உங்களுக்கு. அவங்க இருதயத்தை எழுதுவாரு. இருதயத்தை எழுதும் போது இந்த ஜனங்க கேட்பாங்களா? முதல் டைம் கேட்கல, 2வது டைம் கேட்பாங்களா? கேட்பாங்க. ஏன்னா இது எழுதுறது மாத்திரம் தேவன் பண்றது இல்ல, வேற என்ன பண்றாங்களா கூடவே? கரெக்ட், கல்லான எழுத மாம்சமான இருதயம் பண்ணிடுறாரு. வேற என்ன பண்றாரு? அது படிச்சுங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜனம் தெரிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அடுத்தது 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை பாருங்க, உங்க இருதயத்துல புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 27 வாங்க. 27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என்ன கொடுப்பாருங்களா? அவருடைய ஆவி கொடுப்பாருங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க ஜனங்க? பிரமாணத்துல நடப்பாங்க. அப்பனா தேவன் மறுபடியும் எங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை செய்யும் போதுதான் ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நிறைவேறும். இந்த உடன்படிக்கை எப்ப செய்வாரு தெரியுமா? காலம் தெரியுமா? எந்த காலத்துல செய்வாருன்னு? டைம் அப்படின்னா 2000 அப்படி போடக்கூடாதுங்க. நான் அப்படி போடுறது இல்லைங்க. டாக்டரின் சொல்லுங்க. எப்பவுமே இந்த கணக்கு என்ன ஆகுது இல்ல, இந்த கணக்கெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம கரெக்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். 1845 பார்த்துட்டோம், அனுபவம் வந்துச்சு. இன்னும் நம்ம மாறவே அப்படி டாக்டரின் நம்புங்க. டாக்டரின் தேவன் கால கணக்குன்னு சொல்றது தேவன் நமக்கு எப்போ தெளிவு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணினத? ஏன்னா நமக்கு எப்போ ஆதாம 2 வருஷம் தோட்டத்தில் இருந்தாருன்னு எப்போ ஒரு விஷயம் வந்துச்சோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் இது மனிதனுடைய ஒரு சிந்தை. ஏன்னா நமக்கு தெரியாம என்ன பண்ண ஒரு விஷயம் நமக்கு தெளிவு இல்லாம நம்ம சொல்லக்கூடாது. இப்போ வசனம் ஒன்று சொல்லுது, நீங்க ஒன்று சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க 580ன்னு, சாலமோன் எழுதும் போது 480ன்னு எழுதுறாரு. புரியுதுல்ல? நீங்க என்ன பண்ணக்கூடாது?
நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த யோசனையின் பிரகாரம் வசனம் விளக்கம் பண்ணக்கூடாது. வசனம் என்ன விளக்கம் பண்ணுதோ அந்த வசன பிரகாரம் உங்க யோசனை இருக்கணும். நீங்க நிறைய ஆடி பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இது டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க, டேட் பிக்ஸ் பண்ணதால எந்த வசனம் படிச்சாலும் அந்த டேட்டுக்குள்ள சொல்லுவது இல்ல அப்படின்னா இல்ல இப்படி ஒரு லைன் அழிஞ்சிச்சா. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு லைன் அழிஞ்சிச்சுப்பா, ஒரு மேன்ஸ்கிரிப்ட்ல அழியலாம், ஒரு மேன்ஸ்கிரிப்ட்ல அழியலாம். இருக்கிற 200 சில்லற 500 சில்லற 1000 சில்லற மேன்ஸ்கிரிப்ட்ல இந்த லைன் அழிஞ்சிச்சா. ஏன் பண்ற எல்லா டிரான்ஸ்லேட்டர் டேட் அதான் போடுறாங்க. இப்ப காலக்கணக்கு போடும்போது இண்டிவிஜுவல் மேன்ஸ்கிரிப்ட் தானே, ஒரு மேன்ஸ்கிரிப்ட் தானே, ஒன்னுல நீங்க லைன் போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்னுல லைன் போயிடுச்சுன்னு. ஆயிரக்கணக்கான மேன்ஸ்கிரிப்ட் இருக்குது, எல்லாத்தையும் லைன் போயிடுச்சா. புரியுதா? நம்ம டாக்டர் நிறுவனக்கூடாது. நம்முடைய சிந்தைகளை வசனத்துக்குள்ள சொல்லி நம்முடைய சிந்தைகளுடைய வெளிப்பாடு வசனம் இருக்கக்கூடாது. வசனம் என்னவோ அதான் நம்முடைய சிந்தையா இருக்கணும். இப்படி இருக்க என்ன ஆயிடுவாங்க, டாக்டர் நம்புவாங்க. நம்ம டாக்டர் நம்புறது. இப்ப நான் பாருங்க, டாக்டர் காமிக்கிற பாருங்க, இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் பாருங்க. வசனம் வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38, 39. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லி. கிளியர் கட் டாக்டர், இது எந்த கன்ஃபியூஷன் இல்ல. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, உங்க வீடு பாழாய் விடப்படும், நீங்க எப்போ கர்த்தருடைய நாமத்துல வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீங்க கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன பாப்பீங்க. அது மட்டும் என்ன பண்ண மாட்டீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க. கிளியர் கட் டாக்டர். இப்ப எப்போ இவங்க கூப்பிடுவாங்க, இப்ப நம்ம நெக்ஸ்ட் கேள்வி வருதுல்ல, எப்போ இவங்க கூப்பிடுவாங்க. ஏற்கனவே ஒருத்தர் கூப்பிட்டாங்க தானே, இதான் ஃபர்ஸ்ட் டைமா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாங்க, தெரியுமா தெரியாத வசனம் சரிங்களா. இது ஒருத்தர் முன்னாடி கூப்பிட்டாங்க, இங்கே தான் பாருங்க, அது வாசிங்க. அதே 21ஆம் அதிகாரம் 15, 16. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 15, 16. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. கரெக்டா வந்துச்சுங்களா. தேவனுடைய நாமத்தில் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாடினாங்க தானே, ஏற்கனவே பாடினாங்க தானே. இதை பாடும் போது என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, இது பாடும்போது என்ன ஆயிடுச்சுங்களா, இஷ்டப்பட்டாங்களா பாருங்க, கோவம் வந்துச்சுங்களா அவங்களுக்கு. எல்லாரும் கோவப்பட்ட இடத்துல இயேசு பேசுறாங்க. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார். பாருங்க கேட்கறாங்களா, நீ இவன் சொல்றது நீ கேட்டியாப்பா. யார பத்தி சொல்றது இல்ல, அது யார பத்தி சொல்ற விஷயம், அது ப்ராபசி. நீங்க மெஸ்ஸியா பத்தி நீங்க அப்படியே இருக்கணும். மெஸ்ஸியா பத்தி சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, மெஸ்ஸியா பத்தி இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் உனக்கு பாட்டாய் பாடும் போது நீ சும்மா இருக்கிறியே, நீ என்ன சொல்லணும், இது எனக்கு பாடாதீங்க, ஏன் நான் யாரும் இல்ல, மெஸ்ஸியா இல்ல அப்படி நீ சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க அவங்க. ஆனா இவருக்கு நல்லா தெரியும், இவரு தான் மெஸ்ஸியா, இவருடைய பாட வேணாம்னு சொல்லுவாரு. அதை இவர் சும்மா ஆயிட்டாரு இவரு. அப்ப கேட்கறாங்க, நீ கேட்கலையா, அவங்க பாடும் நீங்க கேட்கலையா. அப்ப சொல்றாங்க, நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்களா, கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் நீங்க கேட்கலையான்னு கேட்கிறாரு. இப்படி இப்படி பண்ணுவாங்க, நீங்க கேட்கலையா. ஏன்னா இப்ப இவங்க தான் புத்திசாலி, இவங்க தான் வளர்ந்தவங்க, படிச்சவங்க. சொல்றவங்க யாரு, பாலகர்கள், குழந்தைகள், அறிவில்லாதவர்கள், அவங்க சொல்றாங்க. அப்போ வாபஸ் சொல்றாரு, உனக்கு தெரியாதா, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா உனக்கு தெரியாத வசனம் குழந்தைங்க இப்படி சொல்லுவாங்கன்னு. அப்ப யாருங்க, எல்லாருமே குழந்தைங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவரு தான் மெஸ்ஸியா. அந்த மெஸ்ஸியா நாங்க அன்னைக்கு ஓசானான்னு பாடினாங்க. யாரெல்லாம் ஓசானான்னு பாடினாங்களோ ஏற்றுக்கொண்டாங்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க சபைக்கு வந்துட்டாங்க. யாரெல்லாம் இயேசுவரைக்கு ஏற்றுக்கொள்ளியோ அவங்களுக்கு சொல்றாரு, உங்க வீடு பாழாய் போயிடும், நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய நாமத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன பாப்பீங்க. எப்ப கூப்பிடுவாங்க பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்க பாருங்க டாக்டரின்னு. சபை நானுங்களா, அது பவுல் தெளிவா இருக்காரு. ரோமர் 9ஆம் அதிகாரத்து 11ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா 11ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், 26, 27 நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, ஜாதிகள் எண்ணிக்கை முடியணும். ஜாதிகள் எண்ணிக்கை முடியும் போது மீட்பர் சீயோன்ல இருந்து யாக்கோபுக்கு போயிட்டு யாக்கோபுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரு. அந்த உடன்படிக்கை அவங்களுடைய பாவத்தை அவரு மன்னிக்கிறது தான். அப்புறம் என்ன ஆகணும், காஸ்பிலேஜ் முடியாம அவங்க கூப்பிட மாட்டாங்க. அவங்க கூப்பிடுறாங்க என்ன அர்த்தம், காஸ்பிலேஜ் ஆல்ரெடி முடிஞ்சிருக்குது. சரி, என்ன அவங்களுக்கு நேரிட்டதுனால கூப்பிட்டாங்க, என்ன நேரிட்டுச்சு அவங்களுக்கு, அதுக்கு நீங்க ஜக்காரியா 14ஆம் அதிகாரம் நீங்க படிச்சுக்கோங்க. ஜக்காரியா 12, ஜக்காரியா 14. அவங்க பெரிய உபத்திரத்துக்கு தள்ளப்படுவாங்க. பாதிக்கு மேல இருக்கிற எருசலேம் நாசமாயிடும், இருக்கிற மீதி இருக்கிற இஸ்ரேல் பிடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் கூப்பிடுவாங்களா, என்ன கூப்பிடுவாங்க,
அவன் தெரிஞ்சிடும், இயேசுதான் நிச்சயம் தெரிஞ்சிடும். கூப்பிடுவாங்க, கர்த்தருடைய நாமத்தை ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்ப கூப்பிடுறாங்களோ அப்ப தேவன் என்னங்களா யுத்தத்தின் நாள்ல யுத்தம் செய்யறது போல இஸ்ரேலுக்காக ஒரு யுத்தம் செய்வாரு. அப்பனா ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இதெல்லாம் நடந்த காலத்துல தான் நடக்க போகுது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஓசியா 1:10 ஆயிடுச்சா. ஆனா இங்க நடக்கிற விஷயத்தை பவுலிய ரோமர்ல எழுதிட்டாரு. அது ஒரு கேள்விக்கு இவ்வளவு வந்தோம். இப்ப திரும்ப அதே கேள்விதான், ஏன் அதை ரோமர்ல எழுதணும்? அப்புறம் ஏன் ரோமர்ல எழுதினாருனாக்கா ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். இப்போ ஏன் எழுதினாரு? இப்போ இஸ்ரேலுக்கு இது எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா இஸ்ரேல் இன்னும் யார் தான்? தேவனுடைய சொந்த ஜனம் தான். ஆயிடுச்சா. இப்போ இந்த தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கிறவர்கள் ஆயிடுச்சா, இங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளா? இஸ்ரேல் வந்து தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? வசனம் வாசிச்சு பார்க்கலாம் வாங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 6-7. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 6-7. விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா உன்னை ஆட்கொண்ட பிதா பாருங்க, இஸ் நாட் தை ஃபாதர். அவரல்லவா? உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பாருங்க என்ன சொல்றாங்களா, உங்க அப்பா யாரு? தேவன் சொல்றாரு, நீ உங்க அப்பா அவரு. உன்னை நிலைப்படுத்துறது யாரு? அவரு தானே. அடுத்த வருஷம் பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பார். என்ன சொல்றாங்களா, இந்த அப்பா யாருன்னு உங்க அப்பாட்ட போய் கேளு. அப்ப தேவன் யாரு? உங்களுக்கு அப்பா. இஸ்ரேலுக்கு அப்பா. என்ன வருஷம் வாசிங்க? எரேமியா இல்லைனாக்கா யாத்திராகமம் 4:22. அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேர்த்து. பாருங்க, இஸ்ரேல் என்னுடைய குமாரன். அடுத்து பாருங்க, உபாகமம் 14:1. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். போதும். ஓசியா 11:1. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். யாரு? அது ஏசுக்கு ப்ராபர்ட்டி அது. ஆனா யார சொல்றாரு? இஸ்ரேல். அப்புறம் இஸ்ரேல் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரேலுக்கு தேவன் யாரு? அப்பா. அப்ப நான் என்னுடைய ஜனம் சொல்ற காலமுத்த என்னவா இருப்பாங்க அவங்க? நீங்கள் என் ஜனம் அப்படின்னு யார் தாங்க? அவருடைய பிள்ளைகள். புரியுதுல? அப்படியே இல்ல பவுல் இது எழுதலையே. பவுல் சொன்னார்ல, நீங்கள் பயப்படுற ஆவி தேவன் உங்களுக்கு கொடுக்கல. எப்படி கொடுத்தாங்க ஆவியே? இந்த வருஷத்துலயே வரணும். நீங்க அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய தைரியம் உள்ள ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் நம்ம தானே அப்பான்னு கூப்பிடுறோம். அவங்க எப்படி அப்பான்னு கூப்பிட்டாங்க பாருங்க. தேவனுக்கு அப்பாவா இருந்தாலும் அப்பா நம்ம கூப்பிட மாட்டாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா நமக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஆவி கொடுத்திருக்கிறாரு. அவங்க அதுல நான் அப்பான்னு கூப்பிடுவேன் இல்ல, அப்பான்னு கூப்பிட்டு பயந்தாங்க. அவங்க நமக்கு தைரியமான ஆவி கொடுத்துற என்ன பண்ணல போயிட்டு அவங்க வந்து தேவனை யோகவான சொல்றது இல்ல, அப்பான்னு சொல்லிடுவாங்களா? இன்னைக்கு கூட அவங்க ரைட்டிங் இல்ல, யோகவா நாங்க எழுதுறதே இல்லை. அவ்வளவு பயம் அவங்களுக்கு. அப்பான்னு கூப்பிடுவாங்களா? பாருங்க, அப்பா வந்தாலும் அப்பான்னு கூப்பிடுறது இல்ல. நமக்கு அப்பான்னு கூப்பிடுற ஒரு தைரியமான ஆவி நமக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் இஸ்ரேலர்கள் யார் தான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். அவங்க பவுல் எழுதும் போது அவங்க தேவனுடைய ஜனம் சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகள் தான். இது ஃபாஸ்ட் ஃபியூச்சர் படிக்கலாமா? ஃபியூச்சர் வாசிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் அடையும், யாராவது செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். 31:9. ஒரு வேலைக்கு பாருங்க இருக்கும் பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதியண்டைகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்கப்படுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எபிராயிம் என் சேஷ்ட புத்திரன். புரியுதுங்களா? இப்போ இது ஃபியூச்சர், இது இப்போ நடக்குது இல்ல. அப்படின்னா என்னங்களா, பாஸ்ட்லயும் யெகோவா தேவன் அவங்களுக்கு அப்பா தான். பவுல் எழுதும் போதும் அவங்க அப்பா தான். வரப்போற காலத்திலும் அவங்க அப்பா தான். இப்படி இந்த வருஷத்தை அங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க, படிக்க வேணாம். என் ஜனம் அல்லாதவர்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் அழைப்பேன்னு சொல்றது இஸ்ரேல கூப்பிடுவாரா? கரெக்டா, இஸ்ரேல் கூப்பிடுவார். அப்ப இஸ்ரேல் யாராடுவாங்க? எந்த பிள்ளைகளா இருந்தாங்களோ அந்த பிள்ளைகளை என் ஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எந்த ஜனத்தை என் ஜனம் இல்லைன்ட்டாரோ அவங்களை மறுபடியும் பிள்ளைகளா ஏற்றுக்கொள்வாரு. முடிஞ்சிட்டாரு.
பவுல் ஏன் எழுதுறா தெரியுமா? பவுல் யூதருக்கு எழுதல. பவுல் எழுதும் போது அங்க ஜாதிகளுக்கு எழுதுறாரு. சரி, ஜாதிகளுக்கு எழுதும் போது ஏன் பவுலுக்கு கான்டெக்ஸ்ட் தெரியாதா? ஆமோஸ் எழுதுற கான்டெக்ஸ்ட் தெரியாதா பவுலுக்கு? எந்த காலத்தை நிறைவேறுதுன்னு நமக்கு தெரியுது. இப்போ அது பவுலுக்கு தெரிஞ்சிருக்காதா? அது பவுலுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா பவுல் ஏன் அந்த வசனத்தை அங்க கோட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதே வசனத்தை இன்னொருத்தர் எழுதுறாரு, இதே வசனத்தை. ஆனா எழுதுறவரு கோட் பண்றது இல்ல. அதை எழுதுறவரு ஓசியாவை கோட் பண்றது இல்ல, கோட் பண்ணாம எழுதுறாரு. ரெண்டு பேர் கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு. படிங்க வசனத்தை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. நீங்க ஜஸ்ட் இதை வந்து பவுல் கோட் பண்ணதுக்கும் ஓசியாவை கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னே தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். நீங்க கரெக்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இங்க இரக்கம் பெறாதவர்கள். நீங்கள் முன்னே இரக்கம் பெறாத ஜனங்களா இருந்தீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்று இப்போதும் நீங்க இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் புரிஞ்சுல இதனை கோட் பண்றாரு. என் ஜனம் அல்லாதவர்களை என் ஜனம் என் பிள்ளைகள் சொல்லுதானே பேர் எழுதுறாரு. இங்க மீனிங் சேம் தானே, அதே எழுத்து எழுதல, மீனிங் சேம் தானே. பவுல் சொன்ன மீனிங்கும் பேர் சொன்ன மீனிங் ஒரே மீனிங்கா வேற மீனிங்கா? என்ன ஒரே மீனிங் தானே, ஒரே சத்தியம் தானே. அப்பனா ஏன் பேரு கோட் பண்ணாம எழுதல, ஏன் பவுல் கோட் பண்ணாரு? பவுல் கோட் பண்ணது ப்ராசஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல, ப்ராசஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் இல்ல, ப்ராசஸுக்கு இருக்கிற ட்ரூத், உண்மை. இப்ப இந்த உண்மை பவுல் காலத்தை நிறைவேற்ற இல்லையா? நீங்க இன்னும் சொல்லி தர பாருங்க. இதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு நீங்க ப்ராசஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ப்ராசஸுக்குள்ள உண்மை ஒண்ணு இருக்கும், அந்த ப்ராசஸி நிறைவேற காலம் ஒண்ணு இருக்கும். புரியுதா? இந்த ப்ராசஸி நிறைவேற காலத்துல அந்த ப்ராசஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனா அந்த உண்மை பண்ணலாம் எந்த காலத்துக்கு வேணாலும். அந்த உண்மை எந்தெந்த காலத்துல நடக்குதோ அந்தந்த காலத்துல அந்த உண்மை அப்ளை பண்ணலாம், ப்ராசஸ் அப்ளை பண்ண முடியாது. புரியுதா? காலத்தை அப்ளை பண்ண முடியாது, காலம் ஃபியூச்சர் தான். ஆனா அது என்ன பண்ணலாம், உண்மையாவே. அப்புறம் பவுல் இங்க கோட் பண்ணும்போது ப்ராசஸியோட ஃபுல்ஃபில்மெண்டா கோட் பண்ணல, ப்ராசஸில் ஒரு உண்மையை கோட் பண்ணிட்டார். என்ன உண்மை? ஜாதிகள் தேவனுடைய ஜனம் அல்லாத இருந்தாங்க, தேவனுடைய ஜனம் அல்லாதவர்களை தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லி ஓசியா சொல்லி இருக்கிற மாதிரியே ஜாதிகள் என்ன ஆயிட்டாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் வந்துட்டாங்க. அதை கோட் பண்றாரு. நெக்ஸ்ட் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, அதுவும் சேர்த்து கோட் பண்றாரு. அப்படி என்னன்னா, ஜாதிகள் தேவனுக்குள்ள இருக்கிறாங்கன்றது இந்த 2 ப்ராபசிக்கு ஒரு உண்மையை என்ன பண்றாரு பவுலிங்க ரோமர்ல ப்ரூவ் பண்றதை தவிர இந்த ப்ராபசி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு இங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ப்ராபசியோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த இஸ்ரேலத்தை தேவன் தள்ளி விட்டுடுவாரு, மறுபடியும் ஒரு காலத்துல கூப்பிடுவாரு, கூப்பிடுற காலகட்டம் தான் இந்த ஒரு ப்ராபசி நிறைவேறும்னு பவுலுக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா? அப்ப என்னாச்சு, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த முதல் பாகம் முடிஞ்சிச்சு. இப்ப அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது யூத புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாய் இருக்கும். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருனாக்கா, பாருங்க இப்ப தெரியல எப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டாங்களோ அப்ப என்ன ஆயிடலாம், யூதாவும் இஸ்ரேலும் என்ன பண்ணுவாங்களாம், ஏகமாய் கூடி வருவார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவர்களே அவருக்கு வேண்டிய ஒரு தலைமை ஹெட் என்ன பண்ணுவாங்களாம், ஏற்படுத்திக்குவாங்களாம். இப்ப இது ஒரு கேள்வி. இப்ப பாருங்க, வாபஸ் வரும்போது 2ஆ வராது, 1ஆதான் வரும். தெரியல உங்களுக்கு? அது வந்து தேவன் எசேக்கியலுக்கு சொல்வார். எசேக்கியல் 2 குச்சி எடுத்துக்கோ, படிக்கணும் அதெல்லாம். 2 குச்சி எடுத்துக்கொள்வார். ஒன்னுல வந்து யோசேப் எப்ரைம்னு எழுது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், சொல்ல வித்தியாசம் இருக்கலாம், மீனிங் இதுதான். ஒன்னுல வந்து யூதா எருசலேம்னு எழுது. 2 குச்சி என்ன பண்ணு, உன் கையில நீ ஒன்னாக்கிக்கோ. இனி இது 2 கோத்திரம் அல்ல, இந்த 2 கோத்திரத்தை நான் உன் கையில ஒன்னாக்குவேன் அப்படின்ட்டாரு. அப்பனா இந்த குச்சி எசேக்கியல் கையில ஒன்னாயிடுச்சு. ஆனா எசேக்கியல் வாழ்ந்த காலகட்டம் மட்டும் இது 2ஆ இருந்துச்சு. ஆனா சொல்றாரு ப்ராபசில உன் கையில அது ஒன்னாகுன்ட்டாரு. அப்பனா எசேக்கியல் ஏஞ்சி வந்து இதுல ஒன்னாக்கிடுவாரா? என்ன அர்த்தம்? அப்படின்னா உன் கையில ஒன்னா இருக்கும், உன் கையில நான் ஒன்னாக்குவேன்னு சொல்லுவாரு. எப்படி அது அர்த்தம்? அப்பனா
இந்த இஸ்ரேல் 2 குச்சியா இருக்கிறதை யார் ஒருவர் அதை ஒன்னாக்குறாரோ அவருதான் அன்னைக்கு எசேக்கியேல். அப்ப யார் ஒன்னாக்க முடியும்? அவ்வளவுதாங்க. ஏசுதாங்க பண்ணுவார், ரெண்டுமே ஒன்னாக்கிடுவாரு. ஒன்னாக்குறதுனால அந்த ப்ராஃபஸியை ஃபுல்ஃபில் பண்றது யாரு? இந்த எசேக்கியேல். இவர் கையில என்ன ஆயிடும்? இந்த இஸ்ரேல் ஒன்னாயிடும். அப்ப அவங்க வாபஸ் வரும்போது 2 வர மாட்டாங்க, 1 வருவாங்க. அப்ப 1 வந்து அவர்கள் என்ன பண்ணிப்பாங்களா? ஒரு ஹெட்டை சூஸ் பண்ணுவாங்களா? இது தப்பா சரியா? அவர்களே அவருக்கு ஒரு தலைமையை சூஸ் பண்றது சரியா தப்பா? சரிங்களா தப்புங்களா? இந்த மாதிரி அவங்க எப்ப பண்ணிருக்காங்களா? அவங்களே ஒரு ஹெட்டை சூஸ் பண்ணிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி என்னடா எங்க பண்ணாங்க? எங்க பண்ணாங்களா? சீனாயில பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்களா? எங்களுக்கு ஒரு கேப்டன் என்ன பண்ணாங்களே, நாங்களே அந்த கேப்டன் நாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறோம், எங்களை என்ன பண்றோம் ஈஜிப்டுக்கு வாபஸ். புரியுதா? அப்பனா அவர்களே அவர்களுக்கு தேவையான ஒரு தலையை அன்னைக்கு தேர்வு செய்தார்கள். அது தவறு. இப்ப இங்க சொல்றாரு அவருக்கு உண்டான ஒரு தலையை தேர்வு செய்வாங்க. இது சரியான்னு கேட்கிறேன். சரியா இருக்குமா தப்பா இருக்குமா? இது பாருங்க, இது சரிதான். ஏன் சொல்லுவோம்? இளவரசர் வாசிங்க ஓசியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியா 3:5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். பாருங்க, அவங்க சூஸ் பண்ண ஒரு ரெட்டு யாருன்னாக்கா ராஜா தாவீது அப்படின்வாங்க.